السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا يقاتلون في سبيل الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கும் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நோன்புகளை நோற்ற வண்ணம் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே நாம் இங்கே தினமும் ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் நடந்த போர்களும் படிப்பினைகளையும் நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். இன்றைய தினம் நஜிது வாசிகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் தொடுத்த அந்த போர் இருக்கின்றதே, இந்த போர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிறைய போர்களை நாம் பார்த்தோம். இங்க உயிர் சேதமில்லை, எதிரிகளை சந்திக்கவில்லை. ஆனாலும் வரலாற்றில் அதற்கு போர் என்றுதான் பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது. போர் என்று சொன்னாலே ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், போர் என்று சொன்னால் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா போர்களும் பேராசைகள் கொண்டு வேறு ஒரு நாட்டை நாம ஆக்கிரமிக்க வேண்டும் அல்லது அந்த நாட்டு பொருளாதாரத்தை சூறையாட வேண்டும், இந்த மாதிரியான அடிப்படை கொள்கைகளோடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களும் போர் புரிஞ்சிருக்காங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எந்த ஒரு போருமே இந்த மாதிரியான ஒரு பேராசைகளுக்காக நடத்தப்படவில்லை. அப்போ இது யாருமே வரல, வந்தா தற்காத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த நாள் போர்களை பார்த்தோம். அப்ப இது இந்த நஜிது வாசிகள் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே படையை திரட்டிட்டு போறாங்க. போர் அங்க நடக்கல, அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா புறப்பட்டு போனவங்க அவங்க இருந்திருந்தாங்கன்னா அங்க ஒரு போர் நடந்துதானே இருக்கும். அதன் மூலம் பல உயிர்கள் சேதம் ஏற்பட்டு தானே இருக்கும். அப்ப ஏன் இந்த மாதிரியான போர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், பின்னணி எல்லாத்துக்கும் அவசியம். ஒரு விஷயத்தை நாம் விளங்குவதற்கு அது காலகட்டம், அந்த சூழ்நிலைகள், அதற்கு பின்னணி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு விஷயத்தை சரியா தவறா என்று நாம விளங்க முடியும். ஒரு மனிதர் ஒரு செயலை செய்வதை பார்த்த உடனே நாம தவறாக எடை போட்டு விடுவோம். அந்த செயலை அவர் ஏன் செய்தார் என்பதை நாம் அவரை அழைத்து விசாரிக்கும் பொழுது அவருடைய பின்னணி தெரியும். அப்ப பின்னணியை வைத்து நல்ல செயலும் கெட்டதாக முடிவு செய்யலாம், கெட்ட செயலும் நல்லதாக முடிவு செய்யலாம். ஆனா பின்னணியோடு பார்க்கும் போது உண்மையான அதனுடைய அந்த விளக்கம் நமக்கு தெரியும். அப்ப ஹிஜ்ரி 4ல ரபியுல் ஆகிர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நளீர் வம்சத்தாரோடு அவங்களை முற்றுகை செய்து அவங்களெல்லாம் வெளியில அனுப்பிய பிறகும் அந்த சுற்றுப்புறத்தில் இருந்த கிராமப்புறங்கள்ல இருந்த மக்கள், குறிப்பாக இந்த நஜிது வாசிகள் பெரிய ஒரு சக்தியாக அவர்கள் இருந்து வந்தார்கள். அப்ப இவங்க எல்லாரும் தொல்லைகள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. மறுபடியும் அந்த உள்நாட்டு பிரச்சனை என்ற அடிப்படையில மதீனாவின் சுற்றுப்புற எல்லைகள்ல இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக படை திரட்டி கிளம்பிடல. அவங்களுக்கு செய்தி வருது, பனு சாலபா, பனு முஹாரிப், இந்த 2 குடும்பத்தார்கள் இவங்க கத்பான் கோத்திரத்தை சேர்ந்தவங்க. கத்பான் கோத்திரம் தான் மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு கோத்திரம் மதீனாவில். இவங்களாம் யூதர்கள். அப்ப இவங்க மதீனா மீது படையெடுக்க முயற்சி செய்வதாக செய்தி வருது. அப்ப நம்மை நோக்கி வரக்கூடிய அந்த போரை அது படையாக மாறுவதற்கு முன்னாலே அதை முறியடிப்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இது ஒரு காரணம். இன்னொரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே உஹுது போர்ல நாம பார்த்தோம். அந்த போரின் முடிவு நேரத்துல அடுத்த ஆண்டு ஷாபான் மாதத்தில் பத்ரில் சந்திப்போம் என்று அபூ சுஃபியான் சவால் விட்டுட்டு போனதை நாம பார்த்தோம். அப்ப அடுத்த ஷாபான் இது ரபியுல் ஆகிர்னா இன்னும் எத்தனை மாசம் நடுவில் இருக்கு? நடுவில் ஒரு 3 மாசத்து இடைவெளி. அப்ப இந்த 3 மாத காலத்திற்குள்ளார அவங்க முந்திக் கொள்ளக்கூடாது. மதீனாவின் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களோடு மக்கத்து குறைஷிகள் ஏதாச்சும் ஒரு பேரம் பேசி ஒரு ஒப்பந்தத்தை அமைத்துக் கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இரண்டாவதாக அவர்கள் தொடுக்க இருக்கக்கூடிய பத்ர் போர் எளிமையா அமைஞ்சிடும். அவங்களுக்கு இந்த மக்கள் துணை புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அது அப்போ இந்த போரினுடைய முடிவு
முஷ்ரிக்குகளுக்கு வந்து சாதகமாக அமைந்து விடுங்கிற காரணத்தினாலையும் அந்த ஒரு காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுல வச்சுட்டு சுற்றுப்புறத்தை நம்மளுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாதான் பத்ர்ல வந்து அவங்க வரும் பொழுது எதிர்கொள்வதற்கு நமக்கு எளிமையாக அமையுங்கிறத ரெண்டு காரணங்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா மீது அவர்கள் படையெடுத்து விடக் கூடாது என்ற காரணத்திற்காகவும் அவருடைய முயற்சிகளை முறியடிப்பதற்காக போறாங்க. அப்ப இந்த மாதிரி முயற்சியை வந்து முறியடிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போனா அங்க வந்து யாருமே அந்த மாதிரியான வெளிப்பாடா தெரியல. செய்தி உண்மை, ஆனா செயல்பாடுகள் வந்து இன்னும் வந்து அவங்க எதுவுமே வந்து போருக்கான தயாரிப்புகள் செய்யல, எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் அவங்களுக்கு இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் தங்கி கிராமமாக சுற்றுப்பயணம் போறாங்க. படையோடு போயிட்டு எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா இந்த படையை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க வந்து என்ன செய்வான், பயந்துருவோம். அப்ப நம்மளுடைய அந்த வீரத்தையும் நம்மளுடைய அந்த படைகள் எவ்வளவு இருக்குங்கிறதை காட்டிட்டு வந்தோம்னு சொன்னா அவர்கள் வந்து வாலாட்ட மாட்டார்கள் என்ற ஒரு அந்த நிலைப்பாடு அந்த காலகட்டத்தில் இருந்தது. இப்படித்தான் என்ன செய்யணும், அவனை கொஞ்சம் மிரட்டி வைக்கணும். அப்ப நம்மிடத்திலும் இவ்வளவு படை இருக்கிறதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் படையை திரட்டிக்கிட்டு கிராமமாக போயிட்டு சுத்தி மறுபடி திரும்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதீனாவுக்கு வர்றாங்க. அப்ப அடுத்து வந்து இந்த இரண்டாம் பத்ர் போர் வருகிறது. இது ஹிஜ்ரி 4 ஷாபான் மாசத்துல நடக்குது. ஏறத்தாழ அது கிபி 626 ஜனவரி மாசம். அப்போ முஸ்லிம்கள் வந்து கிராமவாசிகளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தி ஒரு சிலரை வந்து ஒப்பந்தம் பண்ணி நீங்க அங்கிருந்து வரக்கூடியவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு அவங்க போயிட்டா நீங்க தான் நமக்கு பக்கத்துல இருக்கிறீங்க, நீங்க எங்களுடைய பகுதியை சார்ந்தவர், ஆக எங்களுக்கு தான் நீங்க என்ன செய்யணும், உதவிகரமாக இருக்கணும், அதே மாதிரி உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம், உதவியாக இருப்போம் என்ற அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருந்த காரணத்தினாலையும் அந்த மக்கத்து குறைஷிகளால மதீனாவின் சுற்றுப்புறத்துல யாருடைய ஆதரவையும் பெற முடியல. ஆனாலும் அவங்க சவால் விட்டு போனதற்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அவங்க ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு இந்த இரண்டாவது பத்ருக்காக அவங்க கிளம்பி வருவதற்கு தயார் ஆகுறாங்க. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா மதீனாவுல வந்து இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதிநிதியாக வைத்துவிட்டு 1500 வீரர்களை திரட்டி கொண்டு 10 குதிரைகளை வைத்துக் கொண்டு பத்ரை நோக்கி புறப்பட போறாங்க அந்த சவாலை எதிர்கொள்வதற்கு. அப்போ வந்து 2000 பேரை அவங்க திரட்டிட்டு வரோம். 2000 பேரை மக்காவில இருந்து அவங்க திரட்டி கொண்டு அந்த விட்ட சவாலுக்காகவே அந்த வெறும் பெருமைக்காக வீண் பெருமைக்காக தான் அவங்க வந்தாங்களே தவிர அவங்களுடைய உள்ளத்துல வந்து அந்த எதிர்கொள்ள வேண்டும் என்ற அந்த இதுவோ அல்லது நம்பிக்கை ரீதியான எந்த ஒரு சக்தியோ அவங்களுக்கு வந்து கிடையாது. சும்மா கும்பலோட கும்பல் சேர்ந்து அப்படியே வருவான். இந்த மாதிரி ஒரு 2000 பேர் வந்தா 50 குதிரையும் வந்துச்சு. மர்ருல் ரஹ்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை வந்து மதீனாவுக்கு பக்கத்துல முஜானா என்ற கிணற்று அருகே வந்து அவங்க வந்து தங்கிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தங்கும் பொழுது இன்னும் இங்கிருந்து பொருட்டும் பத்ருக்கு வேற போகணும். இந்த இடத்துல அபூ சுஃபியானுடைய மனம் வந்து லைட்டா மாறுது, எல்லாம் மாத்திரம். அப்ப அபூ சுஃபியான் வந்து படையில இருக்கவங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த ஆண்டு வந்து மிகவும் வறட்சியாக நமக்கு வந்து அமைஞ்சு போச்சு. இயல்பிலேயே இந்த ஆண்டு ரொம்ப வறட்சியாக அமைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் உணவு இதெல்லாம் நாம பேர் ஒரு மாசம் தங்கறதுக்கு கூட வந்து போதுமானதாக இல்லை. இப்படிப்பட்ட நேரத்துல போய் நாம தோல்வி அடைஞ்சு திரும்பணும்னு சொன்னா இன்னும் பெரிய மானக்கேடா போயிடும். அதனால நாம இப்ப இங்கிருந்து திரும்பி போயிடுவோம். போயிட்டு என்ன செய்வோம், ஒரு சிறந்த ஒரு செழிப்பான ஒரு ஆண்டுல இதெல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டு நாம வந்து மதீனாவை நோக்கி படை எடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்கனவே வந்து உஹுதுல எல்லாம் பின்வாங்கி ஓடிய அந்த பயத்துலதான் அந்த வீரர்கள் இருந்திருக்கிறாங்க. முழுமையான அந்த முஸ்லிம்கள்கிட்ட இருந்த அந்த வீர உணர்ச்சியோ தைரியமோ இல்லாத காரணத்தினால இதை அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் யாரும் போயிடலாங்கிற அந்த எண்ணமும் அந்த வீரர்களில் பெரும்பகுதி மக்களிடத்துல இருந்ததுனால அபூ சுஃபியான் சொன்ன உடனே அவங்க எல்லாம் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்ட உடனே அவங்க வந்து பத்ரை நோக்கி வரவே இல்லை. அப்படி ஒரு போர் என்ன செய்யல, நடக்கவே இல்லை. அவங்க திரும்பி வந்து மக்கா போயிட்டாங்க. ஆனாலும் அந்த பத்ருங்கிற இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறத்தாழ 8 நாட்கள் ஒரு வாரத்துக்கு மேல தங்கிட்டு அங்க இருந்து பின்ன திரும்பி மதீனாவை நோக்கி வந்தாங்க. இதுவும் போர் என்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வேற வார்த்தை இல்ல, அதுக்கு அப்படிதான் பதிவு செய்யணும் போல இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 2ஆம் பத்ரு, சிறிய பத்ரு, வாக்களித்து சென்ற பத்ரு, சுஃபியான் வாக்களித்து போயிட்டு மறுபடியும் சண்டையிட வராது இல்லையா, அப்போ மற்றொரு பத்ரு, இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இந்த சம்பவத்திற்கு வரலாறுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து வந்து படை திரட்டிட்டு போனது வந்து துமாதுல் ஜந்தல். இது கொஞ்சம் ரொம்ப அவசியமான ஒரு போராக இருந்தது. இது ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் மாசம். அப்ப இந்த முயற்சிக்கு பிறகு ஒரு 9-10 மாசத்துக்கு பிறகு இந்த முயற்சி மறுபடியும் அடுத்த வருஷத்துல
இது வந்து ரபியுல் அவ்வல் 25ஆம் பிறை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த 2ஆம் பத்ரை தொடர்ந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வந்த பிறகு அதுக்கு முன்னாலே சுற்றுப்புற கிராமங்களை எல்லாம் ஓரளவு சரி பண்ணிட்டதுனால அமைதியான ஒரு ஆட்சி நிலவிட்டு இருந்துச்சு. ஒரு ஏறத்தாழ ஒரு 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 6 மாசம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த செய்தி வந்து வருது. இந்த இடையில இருந்த அந்த கேப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை நாடுகளை எல்லாம் வந்து ஒரு பார்வை பார்க்கறாங்க. எங்கெங்க நம்ம இஸ்லாமிய பணியை வந்து நம்ம இன்னும் விரிவாக்கலாம், யாருக்கு யாருக்கு இந்த செய்தியை வந்து கொண்டு போகலாம், இங்க இருந்து யாரை நம்ம பிரதிநிதிகளாக ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பலாம் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்துறதுக்கு முன்னால இந்த பிரச்சனை வந்துருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுவும் சுற்றுப்புறத்துல இருக்கக்கூடிய பகுதியில உள்ள ஒரு சில இடங்கள் தான். மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதுல ஒரு குரூப் வந்து வழிப்பறிய அவங்களுக்கு வந்து தொழில், ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், இந்த சுற்றுப்புறத்துல ஒரு பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் வழிப்பறி தான் அவங்களுக்கு வந்து பிழப்பு. அவன் உழைக்க மாட்டான். இன்னைக்கு கூட இப்ப சமீபத்துல கூட ஒரு பத்திரிகையில வந்து படித்தேன் நானு, குமுதமா ஆனந்த விடன ஞாபகம் இல்லை, பத்திரிகையில வந்து போட்டிருக்கிறான். ஆந்திராவில் வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து எல்லாருமே திருடுறாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த பக்கம் கர்நாடகா, கேரளா, மெட்ராஸ் இங்கெல்லாம் போய் வந்து திருடுவாங்க. ஆந்திராவுக்குள்ளார திருட மாட்டாங்க. அவ இந்த மாதிரி போய் ஊர் ஊரா போய் கொள்ளையடிச்சிட்டு வந்து ஊர்ல வந்து அவங்க செழிப்பாக இருக்கிறாங்க. எந்த வருஷத்துல எவன் அதிகமா கொள்ளையடிச்சிட்டு வரோம் அவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் போட்டி போட்டுருப்பாங்க. அவங்களுடைய குல தெய்வமும் அந்த மாதிரியான அந்த திருட சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு பெரிய மிகப்பெரிய கொள்ளை அடித்துட்டு வந்த அந்த காலத்துல கொள்ளையடித்து வந்தவங்களுடைய சமாதியை அவங்க வந்து வணங்கிக்கிட்டு இதை வந்து ஓப்பனாவே வந்து போட்டிருந்தான் பத்திரிகை. ஆந்திராவில் அப்படி ஒரு கிராமம் இப்போ நிகழ்காலத்தில் இருக்குது. கடந்த வருஷத்துல அந்த கிராமத்தை நோக்கி தமிழ்நாட்டு போலீஸ் கூட போயிட்டு 3-4 பேர் தொடர் கொள்ளைகள் மெட்ராஸ்ல போட்டிருந்தான். எப்போ இந்த 2005 தான். 1900 சில்லறையில ஏதோ வந்து அவங்க மிகப்பெரிய கொள்ளைகள் வந்து நடத்தி அதுல ஒரு அந்த கொள்ளையடிப்பவனுக்கு மிகப்பெரிய ஒரு சமாதியை வந்து கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த சாவரத்துக்கு முன்னால சமாதியை கட்டி வச்சுட்டு நீங்க அடக்கம் பண்ணுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த ஆள் அந்த இறந்த நாளை வந்து வருஷம் கொண்டாடுறது. அப்ப இந்த மாதிரி இன்றளவும் வந்து பகிரங்கமாகவே குலத்தொழிலாக திருட்டு தொழிலாக வைத்திருக்க இருக்கிறாங்கிற சொல்ல வரேன். அப்ப இவங்களும் இந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வழிப்பறி கொள்ளையை வந்து பிழைப்பா நடத்திட்டு இருந்த உடனே மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி இந்த 6 மாசம் நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆன உடனே இவங்களுக்கு சாப்பாட்டு வழியெல்லாம் போச்சு. அப்ப இனிமே நாம இந்த பகுதியில வந்து கொள்ளையடிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியில் அமர்ந்த உடனே அவங்க வந்து சட்டத்திட்டங்களை கொண்டு வரும் பொழுது வழிப்பறி கொள்ளையடிக்கிறான் பாருங்க, இந்த கொள்ளையடிப்பவனுக்கு மாறுகால் எடுக்கக்கூடிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க. திருடுறதுக்கு தான் கையை வெட்டுறது, திருடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை திருடுறது. கொள்ளை என்பது திட்டமிட்டு ஒரு குரூப்பா போய் வந்து ஒரு பகுதியில் வரக்கூடிய அந்த மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை சூறையாடுறது. இப்படி கொள்ளையடிச்சா அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் என்ன தண்டனைன்னு கேட்டா, வலது கையும் இடது காலும் அல்லது இடது கையும் வலது காலும், இப்படி மாறுகைன்னு சொல்லுவாங்க. இப்படி வெட்டி எடுக்கணும்னு சொல்லி போட்ட உடனே இவங்களுக்கு வந்து ஆட்டம் கண்டு போச்சு. அப்ப உடனே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக முஸ்லிம்களுடைய அந்த மார்க்க பிரச்சாரத்துக்கு எதிராக இவங்க தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சதும் இந்த துமாதுல் ஜந்தலுடைய போருக்கு ஒரு காரணம். இவங்களுடைய அந்த உதவிகள் அதிகமாக இருந்ததுனால மதீனா மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற அளவுக்கு இவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா முயற்சிகள் அதிகமாக செய்யறாங்க. அப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னால் நாம என்ன செய்யணும், போய் அவர்களை வந்து முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை கேள்விப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் மாசத்துல புறப்பட்டு போறாங்க. அப்ப துமாதுல் ஜந்தலை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி போகும் பொழுது வழியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதியாக வந்து சிபா இப்னு கிஃபாரி குலத்தை சேர்ந்த சிபா இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பிரதிநிதியாக அமைத்து விட்டு ஒரு 1000 வீரர்களோட, அதிகமா இல்ல, ஒரு 1000 வீரர்களோட புறப்பட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போறாங்க. இதுல வந்து அந்த பகுதியுடைய அறிவே இந்த மக்களுக்கு யாருக்குமே இல்லை. அந்த பகுதி என்ன, அது கொள்ளக்கார பகுதி. அங்க வந்து இந்த மதீனாவில் வாழக்கூடிய எவனுமே போயே இருக்க மாட்டான். அதே மாதிரி இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர், ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பகுதியை பற்றிய அறிவு கிடையாது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த உத்ரா என்ற அந்த கிளையை சேர்ந்த மதுகூர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை வழிகாட்டியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்துக் கொண்டு 1000 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பகல்ல பதுங்கிறது. பயணம் பகல்ல வந்து கிடையாது, ஏன்னா பகல்ல வந்து பதுங்கிறது, இரவுல பயணம் பண்றது. இப்படியே புறப்பட்டு போனா இவங்க வர்றாங்கிற செய்தி உங்களுக்கு முதல்ல அங்க போயிடுச்சு. இந்த செய்தி போனோன்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, பாதி பேர் தப்பி ஓடிட்டாங்க, மீதி பேர் எதிர்த்து போரிட்டாங்க. போரிட்டு அத்தனை பேரும் வந்து கொல்லப்பட்டாங்க. நம்பர் வந்து எந்த குறிப்பிலையும் பார்க்க முடியல, எண்ணிக்கை இல்லை. எதிர்த்தவர்கள் மடிந்தார்கள். நிறைய பேர் அப்போ தப்பித்து போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம், 80-90% பேர் ஓடி போயிட்டான்.
அப்ப அங்க மீதி அங்க என்ன இருந்துச்சு, அவங்க தப்பிச்சு போனவங்க எல்லாம் தங்களுடைய பொருளை தூக்கிட்டு போயிட்டதுனால கால்நடைகள் மட்டும் மீதி இருந்துச்சு. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, குதிரை இந்த மாதிரி இருந்தது எல்லாம் ஓட்டிக்கிட்டு, போரில் கிடைத்த பொருட்களா இருந்தது அதெல்லாம் இதை ஓட்டிக்கிட்டு வந்து படைய ரசூல்லா அனுப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை மட்டும் கூட வச்சுக்கிட்டு அங்க பல நாட்கள் ரசூல்லா தங்குறாங்க. தங்கி இருந்த காலம் ஓடி போனவர்களை தேடுவதற்கு 4 பக்கம் ஆள் அனுப்புறாங்க. யாருமே கிடைக்கல. தங்கி இருந்த காலம் வரைக்கும் அந்த தேடி ஒரு பேரும் வரல. அப்ப அவங்க இடத்தையே கூடாதுன்னு காலி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி அந்த சுமாதுல் ஜந்தலுடைய அந்த போர் வந்து முழுக்க முழுக்க வந்து முஸ்லிம்களுக்கு வெற்றியாகவும், மதீனத்திலும் அந்த புறத்தில் போக்குவரத்து போகக்கூடிய மக்களும் மிக சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இது வந்து அமைந்தது. இது வந்து சுற்றுப்புற பகுதிகளை வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு செயலாக, அந்த பகுதியை நோக்கி இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு யார் போனாலும் அவருடைய உயிருக்கு ஒரு உத்தரவாதமும் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு முன்னால இல்ல. ஏன் ஒண்ணு வழிப்பறி ஆளடிச்சு அரப்பணுங்கிறதுக்காக உங்ககிட்ட இருக்கக்கூடிய துணிக்காக கூட உங்களை கொலை பண்ணிடுவான், அந்த மாதிரி கூட்டம். அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய ஆட்சி வந்த பிறகு நம்மளுடைய பொழப்புக்கு வந்து தடையா போயிடுச்சுங்கிறதுனால முஸ்லீம்கள் பிரச்சாரம் பண்ணா அவங்களே கொள்ளுவதற்கு அவங்க தயாராக இருந்தாங்க. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இஸ்லாமிய பிரச்சாரம் வந்து பல பக்கம் வந்து பரவுறதுக்கும் மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமைந்தது. இந்த சம்பவம் வந்து மதீனாவுல வாழக்கூடிய ஒரு சில யூதர்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஏன்னா அவன் வழிப்பறி வந்து முஸ்லீம்கள் இப்பதான் வர்றாங்க, 10 வருஷம் கூட ஆகல வந்து. இதுக்கு முன்னாடி அவன் யாருக்குள்ள கொள்ளையடிச்சிட்டு இருப்பான்? யூதர்கள்ட்ட தான் கொள்ளையடிப்பான், அவனும் யூதன் தான். அப்ப இவங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த செய்தி மகிழ்ச்சியை தந்ததாக இந்த நிகழ்ச்சியில இருந்து பார்க்கிறோம். பனு நலீர் கூட்டத்தாரை வந்து வெளியேற்றி கைபருக்கும் ஷாமுக்கும் வந்து அனுப்பின உடனே அவங்க அங்க போயிட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்மள எல்லாம் வந்து நம்மளோட ஊரை விட்டு விரட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராக செயல்படுத்துறதுக்கு அவங்களும் பல முயற்சிகளை செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய கடமை. ஆனா இதே நேரத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ஒரு சிலர் என்ன நினைச்சுக்கிறோம்னு கேட்டா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய அநியாயங்களை ஒரு இடத்துல கொள்ள நடக்குதுன்னா அதை தட்டி கேட்பது நம்ம மீது கடமை. ஆகவே நாம வந்து அந்த இடத்துல போய் முயற்சி பண்ணணுமா? ஒரு தனிப்பட்ட முஸ்லீமுக்கு இது கடமையா என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட நபராக இருந்த பொழுது, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி அநியாயத்தை எதிர்த்து முயற்சி செய்யக்கூடிய எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எப்போ ஒரு பகுதியில் தங்களுடைய ஆட்சியை அமைத்து சட்டத்திட்டங்களை கொண்ட ஒரு சட்டத்திட்டத்தை வகுக்கிறாங்களோ அப்போதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறத நாம வந்து பார்க்கும் பொழுது, தனி நபர் இப்ப நான் ஒரு கொள்ளைக்காரனை பிடிச்சி கொலை பண்ணிட்டாலும் சட்ட ரீதியாக நான் செய்தது கொலைதான். இதே நான் வந்து ஒரு ஆட்சியாளனா இருந்துட்டு கொலை பண்ணேன்னு சொன்னா என்னை கேட்பதற்கு ஒரு சட்டம் அங்கே இருக்காது. ஏன்னா நான் தான் அங்க வந்து ஆட்சியாளனா இருக்கேன். அப்ப இந்த வித்தியாசத்தை வந்து நாம வந்து விளங்கிக் கொள்ளணும். அரசாங்கத்தின் கடமைகள் எல்லாம் தனி மனித முஸ்லிம்களுடைய கடமைகள் இல்லை. எந்தெந்த கடமைகள் இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு இருக்கிறதோ இது ஒவ்வொரு முஸ்லீம் இது கடமை கிடையாது. அல்லாஹ் அதே மாதிரி நம்மளை விசாரிக்கவும் மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸஹா. எந்த ஒரு ஆத்மாவே அவனுடைய சக்திக்கு மீறிய சிரமத்தை அல்லாஹ் தர மாட்டான். அல்லாஹ் அதே மாதிரி தான் குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொருவரும் உங்களில் பொறுப்பாளி, உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதில் யார் முதல்ல விசாரிக்கப்படுவான்? நீதிமிக்க அரசன். ஒரு அரசன், பொதுவாக ஒரு அரசன் வந்து அவனுடைய கீழ் இருந்த மக்களை பற்றி விசாரிக்கப்படுவான். அப்ப அவனுக்கு கீழே அதுதான் பொறுப்பு. நாட்டு மக்களை பற்றி என்னிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பானா? விசாரிக்க மாட்டான். இதே நான் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா கண்டிப்பா விசாரிப்பான். அப்ப இடத்து தனி மனிதனாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பொறுப்புகள் வேறு. மனைவி, மக்கள், தாய், தந்தை, சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அண்டை வீட்டார், இதுதான் என்னுடைய கடமை. அப்போ எங்களுடைய அந்த பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு தான் எங்களுடைய சட்டத்திட்டங்களை நாம் அமல்படுத்த முடியுங்கிறத விளங்கிக்கணும். அரசாங்கத்தினுடைய கடமைகள் எல்லாம் தனி மனிதனுடைய கடமை இல்லை. ஒரு அரசாங்கத்தில் பொறுப்பாளியாக இருந்தாலும் அந்த நபருக்கு உரிய தனி கடமைகள் அப்படி என்ன செய்யும், இருந்துகிட்டே இருக்குங்கிறத நாம வந்து விளங்கிக் கொள்ளணும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநியாயத்தை எடுத்து போரிட்டாங்க, தவறு நடக்கிறதுல போய் கண்டிச்சாங்க, நம்மளும் புறப்பட்டு போகணும் அப்படின்னு நாம வந்து இஸ்லாத்தை வந்து தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அதற்கு அடுத்ததாக வந்து நடக்கக்கூடிய போர் தான் அகழ் போர் என்றும் அகழ் கந்தக்னு அரபில சொல்லுவாங்க. சூரத்து அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் பாருங்க. இந்த தலைப்புல தான் முழுசாக ஒரு அத்தியாயமே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அஹ்ஸாப் போர் இருக்கிறது, இது வரலாற்றுல வந்து மிக முக்கியமான இடத்தை பிடித்த ஒரு போர். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த போர்ல தான் ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம், ஒரு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி, வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சி, அராபிய மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இந்த போர்ல தான் வந்து அந்த இணை வைப்பாளர்கள் வந்து பாக்குறாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்துறது. அதுதான் இந்த அகழ். இது எப்போ ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு மதீனாவுல அமைதி திரும்புது. முஸ்லிம்களுடைய தொடர் வெற்றியாக இருந்ததெல்லாம் யூதர்களுக்கு எரிச்சலை கொடுக்குது. அப்ப தொடர் வெற்றிகளாக முஸ்லிம்களுக்கு அமைஞ்சுக்கிட்டே வர்றதுனால சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் முஸ்லிம்கள் கவர்ந்து விட்ட காரணத்தினால் ஹைபர்லயும் ஷாம்லயும் தங்கிட்டு இருந்த இந்த நளிர் குலத்துல இருந்து வெளியான யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு முஸ்லிம்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த எந்த விதமான சக்தியும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுல ஓடினாங்க அங்கிருந்து. இப்ப இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இவங்க பல முயற்சிகள் பண்றாங்க. அங்க இருந்துகிட்டே 20 முக்கியமான தலைவர்கள் ஒன்றுபடுறாங்க. இந்த யூதர்கள்ல 20 பேர் புறப்பட்டு என்ன செய்யறாங்க, செய்தியை அனுப்புறாங்க, மக்காவுக்கு போறாங்க. மக்காவில் போய் அந்த குறைஷிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க என்ன செய்யுங்க, முஸ்லிம்களை எதிர்த்து போரிட தயாராகுங்க, எங்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம பண்ணுவோம் என்று சொல்லி குறைஷிகளுக்கு இந்த 20 பேர் வாக்களிக்கிறாங்க. இந்த குறைஷிகளுக்கு இந்த இரண்டாம் பதில் போர்ல திரும்பி வந்ததுல ஒரு மனக்கசப்பு இருந்துட்டே இருந்துச்சு. முஸ்லிம்களை போரிடுவதற்காக நம்ம போய் வழியில திரும்பி வந்துட்டோமே, அது நமக்கு திரும்பி வந்த பிறகுதான் தெரியுது ஊர்ல ஒரு பேரும் மதிக்க மாட்டேங்கிறான். திரும்பி வந்த இவங்களுக்கு ஒரு கௌரவ பிரச்சனையா போயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய குலத்தாலே குறைஷி குலத்தான் உங்களுக்கு உயர்ந்த குலம். அப்ப இவங்க இப்படி போயிட்டு திருப்பி வந்ததை பார்த்து ஊர்ல யாருமே மதிக்காம போய் ஒரு அவப்பெயராக இவங்களுக்கு ஏற்பட்ட உடனே இந்த வாய்ப்பை நாம தவற விடக்கூடாது, யூதர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு மறுபடியும் என்ன செய்யணும், முஸ்லிம்களை நாம நசுக்கணும். இது போன முறை பத்ர்ல போன மாதிரியோ உஹதுல போன மாதிரியோ ரெண்டாவது பத்ர்ல போன மாதிரியோ இருக்கக்கூடாது. அப்ப இது எப்படி இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா போகணும்னு சொன்னா உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வர மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அவங்க முன்கூட்டியே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய அந்த ஆயத்த பணிகளை தொடங்குறாங்க. எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, இது மான பிரச்சனை, பெருமையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஒரு போர் மிக மிக அவசியமாக இருக்கிற காரணத்தினால மக்காவில இருந்து மதினா வரைக்கும் இருக்கக்கூடிய வழியில இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாரையும் சந்திச்சு பேசுறாங்க. எல்லாரையும் மிரட்டியும் ஒழுங்கான காரணத்தை சொல்லியும் கட்டாயப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆளுங்களை கூட்டம் சேர்க்கிறாங்க. அப்போ இந்த எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, மதினாவை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சத்பான் உட்பட உள்ள அத்தனை அரபு பிரதேசங்களையும் தூண்டி அவங்க அதுல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் காண்றாங்க. போர்ல இல்ல, இந்த முயற்சியில வெற்றியை காண்றாங்க. எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, அந்த தென்துருவமாக, அந்த தென்துருவம் சொல்ல முடியாது, தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திகாமா என்ற கிளை கோத்திரத்தால் இதுல சம்பந்தம் இல்லாம இருந்தாங்க. அவங்களெல்லாம் போய் என்ன செய்யறாங்கன்னா கேன்வாஸ் பண்றாங்க, போருக்கு நீங்க வாங்க, முஸ்லீம்கள் அங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் சுத்தி வளைச்சிட்டாங்க. அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா மக்காவை நோக்கி போர் தொடுத்து வருவாங்க. அப்போ மக்காவை வரும்போது வெளியில் இருக்கக்கூடியவங்களை எல்லாம் விட்டுற மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி முஸ்லீம்களை பற்றி அவங்க எல்லாரையும் கைப்பற்றுவதற்கு முன்னால் நாம ஒன்று சேர்ந்தா எளிதில் என்ன செய்யலாம், அவங்கள மதினாவிலே வச்சு அமைக்கலாம் என்று சொல்லி பிடிச்ச உடனே ஏறத்தாழ அந்த திகாமா சேர்ந்த அந்த கோத்திரத்தை சார்ந்த கினானா மற்றும் அவர்களுடைய நட்பு கிளையை சார்ந்த அவங்களுக்கு இந்த உபரி இப்ப கூட இங்க பாத்தீங்கன்னா அரபு பிரதேசங்கள்ல கவர்மெண்ட்ல வீடுகள் கட்டி தராங்க பாருங்க, அந்தந்த குடும்பத்தாருக்கு ஒரு ஷாப்பிங் அமைச்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அப்படி குலமாகவும் கோத்திரமாகவும் இணைந்து வாழக்கூடிய பழக்கமுடையவர்கள் அராபியர்கள். அப்ப இந்த மாதிரி வழியில இருந்தவங்க அவங்களுக்கு கிளை அவங்களுக்கு கிளைன்னு சேர்த்து இது எதிர்பாராம 4000 பேர் சேர்றாங்க. இது இவங்களுடைய ஆரம்ப எதிர்பார்ப்புல இல்ல. இப்படி ஒரு 4000 பேர் அதிகபட்சமான போர்ல படையில சேர்றாங்க. அப்ப ஆக மொத்தம் இங்க கிடைத்த மக்காவில இருந்த 1000 சில்லற பேரு, இப்படி கிடைச்ச 4000 பேரு. அப்ப ஏறத்தாழ ஒரு 4000 பேர் கொண்ட இந்த படையை அபு சுஃபியானுடைய தலைமையில் திரட்டி கொண்டு மர்ருல் அஹ்ரான் என்ற இடத்தை அடையும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுலைம், சத்பான், ஹஜாரா போன்ற கோத்திரங்கள் இது மதினாவுடைய கிழக்கு பகுதி இங்க போகும்போது வழியில. அப்ப இவங்களுக்கு தலைமையாக உயானா இப்னு ஹிஸ்னு இந்த ஆளு தலைவர் இந்த குரூப்புக்கு. இதுல என்ன செய்றாங்க, இதுல ஒரு பெரும்பகுதி, இதுல எண்ணில் அடங்கா கூட்டம் இதுல சேர்றாங்க. ஹாரிஸ் இப்னு அவுஸ் தலைமையில மிர்ரா கிளைனர், நிசர் இப்னு ருகைலா தலைமையில அல் ஜக்ஷ் கிளையார்கள். அப்ப இந்த மாதிரி மதினாவுடைய அந்த எல்லைக்கு பிறகு வழியில இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தார்களும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தார்களும் எல்லாரையும் ஒன்று திரட்டுனா ஏறத்தாழ எல்லா அறிவிப்புகள் எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட 10,000க்கு மேல கீழே. அப்ப 10,000க்கு நெருங்க எண்ணிக்கையில படையை திரட்டுறாங்க.
இதை வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அன்னைக்கு பிறந்த குழந்தையோட சேர்த்து நீங்க எண்ணினாலும் 10,000 வராது. அப்ப வரக்கூடிய படை 10,000. அப்ப இது நிலைமை எப்படி ஒரு மிக சிக்கட்டான ஒரு சூழ்நிலையை மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அங்க இருந்த யூதர்களுக்கும் எப்படிப்பட்ட பயத்தை கொடுத்திருக்கோம் எண்ணி பாருங்க. கடந்த காலத்தில் நடந்த எல்லா பொருளையும் தூக்கி சாப்பிட்டு 10,000 பேரை திருத்திக்கிட்டு வர்றான். இந்த நாட்டு மக்கள் தொகையே 10,000 பேர் இல்ல, அன்னைக்கு பிறந்த குழந்தை சேர்த்தா கூட. அப்ப இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு வரும் பொழுது இந்த செய்தியை கேள்விப்படுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில ஒற்றர்களை அனுப்பி வேவு பாக்குறாங்க. எத்தனை பேர் வர்றான் என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஆயத்தம் பண்ண முடியும். கண்மூடித்தனமாக நாம இருந்துடக்கூடாது. மிஞ்சி மிஞ்சி போனா மக்கால எவ்வளவு பெரிய படை திரட்டினாலும் 3000 பேர் தான் வரும். இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த எண்ணத்துல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா 10,000 பேரை நீங்க எப்படி எதிர்கொள்ள முடியும்? அல்லாஹ் உதவி செய்வான். அது பிரச்சனை. எல்லா பொருளையும் அல்லாஹ் தான் உதவி செய்யறான். அது இவர்கள் மூமின்கள்ங்கிற ஒரே காரணத்திற்காக அல்ல என்று இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் எல்லாம் செய்ய மாட்டான். நீங்கள் அநியாயத்தை எதிர்த்து போரிடும் பொழுது அல்லாஹ் உதவி செய்வான். முஸ்லீம்ங்கிறதுக்காக நீங்க அநியாயம் புரிஞ்சு அல்லாஹ் உதவி செய்வானா? உதவி செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய உதவி ஒரு புறம் இருந்தாலும் நம்முடைய முயற்சி, நம்முடைய அறிவுக்குட்பட்டு செயல்பாடுகள்லாம் இருக்குங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றர்கள் மூலம் செய்திகளை வரவழைத்து ஒரு உயர்மட்ட குழுவை ஆலோசனையை செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதில் பலருடைய கருத்துக்களும் பரிசீலிக்கப்படுகிறது. ஆனா எதுவுமே அறிவுபூர்வமா ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இருக்கக்கூடிய போரை பற்றிய தந்திரமே அவ்வளவுதான். ஏன்னா இவங்க எல்லாம் அரபு குலத்தை சேர்ந்தவங்க. அப்ப அரபு குலத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு ஐடியா சொல்றாரு. இது யாரு? சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஈரான் நாட்டை சேர்ந்தவர். ஈரான்ல இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் மறுபடியும் பல இடங்களுக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடியவர். நல்ல ஒரு கூர்மையான அறிவுடையவர். இவங்களுடைய சிந்தனைக்கு மாறுபட்டவர். ஓரளவு இவங்க என்ன செய்வாங்க, வெளி சிந்தனை எல்லாம் இவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்க அந்த நாட்டு யோசனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய நாட்டில் பல போர்கள் நடந்தன கடந்த காலத்துல. எதிரிகள் அதிகமாக வந்தால் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுடைய பகுதியை சுற்றி அகல் வெட்டிக் கொள்வோம். அகல்னு சொன்னா பெரிய புலி, நல்ல அகலமாக ஆழமாக ஒரு புலியை விட்டுட்டா அவன் வரக்கூடிய குதிரையில் அப்படியே உள்ள நுழைய முடியாது. அவன் வர்ற ஒட்டகத்தில் நுழைய முடியாது. அவன் இறங்கிதான் ஏறணும். இறங்கி ஏறணும்னா அழகா இங்கிருந்து அம்புல இருந்து வில்லேஜ் என்ன செய்யலாம், அவனை குத்திடலாம். 20 அடிக்கு ஒரு ஆள் போட்டா கூட போதும். எவனும் உள்ள நுழையாம பாதுகாத்துக்கலாம். நாட்டை பாதுகாத்துக்கு தானே வழி. எதிர்த்து போரிடுவது முடியாத காரியம். ஒட்டுமொத்த மக்கள் தொகை 10,000 இல்லைங்கும் பொழுது எதிர்த்து போர் புரிய போறது இல்ல. உள்ள நுழையிறவனை அடிச்சுக்கிட்டே இருந்தவனு சொன்னா அவன் தாங்க முடியாது. நம்ம ஊருக்குள்ள இருக்கும், நம்ம சௌரியம். 2 பேர் போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். திரும்பி அவன் வர்றவனுக்கு அப்படி இல்லை. அவன் என்ன கொண்டு வந்தாலும் அது காலி ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. மறுபடி புறமதி விட்டு காட்டுவதை தவிர வேறு வழி இல்லைங்கிறதுனால இந்த யோசனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையான ஒரு யோசனைன்னு சொல்லி உடனே ஆளுங்களை என்ன செய்யறாங்க. இது அராபியர்களுக்கு தெரியாத ஒரு கலை. அவர் சல்மான் பார்சியை அதற்கு தலைமையா போட்டு வேலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும், எவ்வளவு ஆழம் இருக்கணும், மணற்பாங்கான பகுதியில எப்படி நடந்து எப்படி வெட்டணும், கடுமையான பகுதியில் எப்படி இந்த மாதிரி விட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 10 பேர் 40 அடி வெட்டணும். 10 பேர் 40 அடி தூரத்துக்கு இந்த பள்ளத்தை வெட்டணும். வெட்டி மண்ணை அப்புறப்படுத்தணும்னு சொன்னா எவ்வளவு கடுமையான பணி. குறுகிய காலத்துல மக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு வேற ஒரு வழி இல்லாம அல்லாஹ்விற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காகவும் தங்களுக்காகவும் இவங்க இந்த வேலையை செய்யறாங்களே. இந்த வேலையை செய்யும் பொழுது இவங்களுக்கு என்ன சாப்பாடுங்கிறீங்க? ஒவ்வொரு சகாபாக்கள் அறிவிக்கூடிய செய்தியை பார்த்தா நமக்கு அப்படியே ரத்த கண்ணீர் வந்துடும். அந்த அளவிற்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இந்த அகழ் வெட்டக்கூடிய இந்த பணியில அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களோடு சேர்ந்து என்ன செய்தாங்க, பணிபுரிந்தார்கள். கல்லை சுமந்தார்கள், மண்ணை சுமந்தார்கள். மண் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மத்தியில் ஆர்வமூட்டினார்கள். அல்லாஹ்வே, மறுமை வாழ்வை தவிர வேறு ஒரு வாழ்வு கிடையாது. முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் மன்னித்தருள்வாயாக. இவங்க இந்த செயல்படுறாங்களே இந்த உலகத்துக்காகவா? இல்லை, குறைஷிகள்கிட்ட போய் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டா அழகான வாழ்க்கை வாழலாம். ஏற்கனவே எனக்கு இடம் கொடுக்காம இருந்தா யூதர்கள் இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு இவங்க போராடுறாங்கன்னு கேட்டா மறுமை மறுமை மறுமை. அப்ப இந்த உலகத்துல வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்துல இது இடம் பெற்று இருக்கணும். நம்ம வாழ்றது மறுமைக்காக. இந்த உலகத்துல நமக்கு மிகச்சிறந்த ஒரு பதவியோ அந்தஸ்தோ பொருளோ எது கிடைத்தாலும் இது மறுமைக்கு பாதகமாக இருக்கும். ஆனால் அதை துச்சமாக தூக்கி மனிதன் எரிந்து விட வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மறுமையை மையமாக வைத்ததுதான் இஸ்லாம். இஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த இஸ்லாத்துல புரியக்கூடிய எந்த ஒரு பணிக்கும் இந்த உலகத்தில் நீங்கள் சிறப்பை முழுமையாக அடைந்துவிட முடியாது. உங்களுக்கு இன்னும் பல சோதனைகள் தான் ஒரு அல்லாஹ்வுக்கு வந்தது போல். ஆனா இந்த சோதனைகள் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கு என்ன செய்யறான்,
சொர்க்கத்தை தருவதாக வாக்களித்து இருக்கிற அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் செயல்படுறோம். அதே மாதிரி முஹாஜிர்களும் அன்சாரிகளும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா இந்த பணியில ஈடுபட்டாங்க. அந்த காலம் வந்து கடுமையான குளிர்காலமாக வேற இருந்துச்சு. இந்த நாட்டு குளிர் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இந்த குளிர்ல அதுவும் மண்ணை வெட்டி சுமந்து கொண்டு போய் போடக்கூடிய ஒரு பணின்னு சொன்னா முழுமையான ஆடைகள் அந்த மக்கள்கிட்ட இல்லாத ஒரு பற்றாக்குறை, உடலுக்கு சத்தான விடுங்க போதுமான உணவு இல்லாத ஒரு பஞ்சம் பிரச்சனை. இந்த நேரத்தில் எதிரிகள் தாக்க வருகிறார்கள் பொழுது இப்படிப்பட்ட அகல் பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய சொன்னா எத்தனை நாளைக்கு நாம எல்லாம் தாக்கு பிடிப்போம்? அது 40 அடி ஒரு 10 பேர் பறிக்கணும்னு சொன்னா எவ்வளவு பெரிய பணிங்கிறதுனால அந்த காலத்துல அவங்களுக்குள்ள அந்த உணவை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய புகாரில் இருக்கக்கூடிய செய்தியை படிச்சோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் கண்ண மூடி சிந்திச்சு பார்த்தோம்னா, தொலி கோதுமை இப்போ வர அந்த கோதுமை எல்லாம் பாலிஷ் பண்ணி வருது. அந்த கோதுமையில தோல் அப்படியே இருக்கும். ஏன்னா பாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20-30% குறைஞ்சிரும். அப்ப குறைஞ்சிருங்கிறதுனால அப்படியே போட்டு சமைச்சிருவாங்க. எப்படி சமைக்கிறாங்க? எந்த காலத்து எண்ணெயோ தெரியல. அவர் சொல்றாரு எந்த காலத்து எண்ணெயோ தெரியல, அந்த எண்ணெயில போட்டு அப்படி ஒரு வறுத்து எடுத்துறது, கொஞ்சம் வாசனையா திங்கிறது, வேற ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு. அதை வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அதை வாயில போட்டா எண்ணெய் வாடதான் வீசுங்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த உணவு மென்னு முழுங்கிட்டு அந்த தொண்டையில இறங்கலைங்கிறாங்க. அது எங்களுடைய தொண்டையை கடக்காது, வேற வழி இல்லாம அதை வந்து மென்னு முழுங்கி தண்ணியை குடிச்சிட்டு ஓடி போய் மண்ணை தூக்குவோம் அப்படிங்கிறாங்க. இது அந்த காலத்துல அவங்களுக்கு அப்படிதான் உணவு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு வலிமா விருந்தாக அந்த இடிச்ச கோதுமையில வெள்ளத்தை கலந்து பேரிச்சம்பழத்தை கலந்து ஒவ்வொரு விருந்து ஆளுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லி டீ பாட்டி மாதிரி. இதுதான் அவர்களுடைய உணவாக இருந்து ஒரு சில பஞ்ச நேரத்துல. அப்ப இப்படிப்பட்ட செய்தியை நாம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்த அகல் பறிக்கக்கூடிய பணியில அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நாம் பசியால் கல்லை வந்து வயிற்றில் வைத்து கட்டிக்கொள்வோம். இது அவங்க கிட்ட இருந்த ஒரு ரொம்ப பசி அதிகமா இருந்துச்சுன்னா நல்லா சப்பையா கூட ஒரு கல்லை எடுத்து வயிற்றுல வச்சு துணியால இறுக்கி கட்டிட்டீங்கன்னா பசி வந்து உங்களுக்கு தெரியாது. என்னமோ சொல்லுவாங்க வயிற்றுல என்னமோ ஓடுற மாதிரி பசி இல்லைன்னு, அழுத்தி கட்டினா என்ன ஓடும்? ஒன்னும் ஓடாது. அப்போ உங்களுக்கு பசி என்ற அந்த உணர்வு ஏற்படாது. பசி என்பது உங்களுக்கு வருவதற்கு அந்த நேரத்தில் கல்லை வச்சு வயிற்றுல அழுத்தி வச்சு துணியை வச்சு கட்டிக்குவாங்க. கட்டினா என்ன உங்களுக்கு வயிறு வந்து அமிங்கிரும். அப்ப தண்ணி குடிச்சா அந்த ஈரம் வயிற்றுல இருக்கும். பசியின் பொழுது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க. அது வந்து அந்த உணர்வே இன்னைக்கு நமக்கு ஏற்படுறது இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா பசியை வந்து நாம அந்த உணர்வு ரொம்ப உணர்வதற்கு முன்னாலே உணவு நமக்கு ரெடியாக இருக்கிறது. நாம தான் உணவை தேர்ந்தெடுக்கிறோம். உணவு நம்மை தேர்ந்தெடுப்பதில்லை. இந்த உணவை தான் நீ சாப்பிடுங்க, அவங்களுக்கு வந்து உணவு அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டது. இந்த கோதுமை தான் தின்னாகணும். நாம என்ன சொல்றோம்? மெனு கார்டை பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்றோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கிருபை செஞ்சிருக்கிறான், அவனுக்கு நாம நன்றி செலுத்தணும். அப்ப இந்த மாதிரி வந்து உணவை நாம தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் வந்து உணவு தேர்ந்தெடுத்த காலகட்டத்தில் அது கூட இல்லாத நாட்கள்ல நாங்க கல்லை வச்சு இருக கட்டிக்குவோம். கட்டிக்கிட்டு இருக்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட காட்டலான்ட்டு ஒரு நாள் போனோம். கல்லை வச்சு கட்டிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ்ட்ட காட்டுறதுக்கு பெருமையா போறாங்க. போனோம்னு சொன்னா அங்க அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை வைத்து கட்டியிருந்தார்கள். அவர் 2 கல்லை வச்சு கட்டி இருக்கிறார். அவருடைய நிலைமை அப்படி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், உணவுக்கு வழி இல்லாமல் அவர்கள் வந்து சிரமப்பட்ட அந்த ராணுவத்திற்கு முன்னால் இன்றைய உலக ராணுவத்தை நாம ஒரு பார்வை பார்க்கணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த ராணுவங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக அவங்க வந்து இருக்கிறாங்க, குறை சொல்லல. ஆனா கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் அவங்களையும் இன்றைய ராணுவத்தையும். இன்னைக்கு உலகத்துல ஒவ்வொரு அரசாங்கமும் தன்னுடைய பட்ஜெட்ல ஏறத்தாழ 25% முதல்ல எதுக்கு ஒதுக்குறான்? ராணுவத்துக்கு ஒதுக்குறான். இந்த 25% ஒதுக்குறது இருக்கட்டும், ஏன் இவ்வளவு செலவாகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ராணுவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1,00,000 கிலோமீட்டர் ஓடாதுக்கு முன்னால வண்டியை மாத்திடுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் புது புது வண்டியை மாத்திட்டே இருப்பாங்க. பெரிய செலவு ஏற்படும். அவங்க அணிந்திருக்கக்கூடிய அந்த ஆடை இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து அதை முழுமையாக அந்த ஆடையை அணிந்தே இருக்க மாட்டாங்க. அடுத்த வருஷத்துல அவங்களுக்கு புதுமையாக வேறொரு ஆடையை கொடுப்பாங்க. காலையில் சமைத்த அந்த உணவு இருக்கிறதே மதியத்திற்கு அவர்களுக்கு வழங்கப்படாது. மதியம் சமைத்த உணவின் மீது எதுவுமே இரவுக்கு அவர்களுக்கு வழங்கப்படாது. இதுதான் இந்தியா போன்ற ராணுவம். இந்தியா மிகப்பெரிய பணக்கார நாடு கிடையாது. ஏன்னு கேட்டா என்னுடைய மாமனார் ராணுவத்தில் இருந்து வந்தார். அவர்கிட்ட கேட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பொருளாதார செலவு ராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு செலவிடப்படுகின்றது. அப்படி இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி போர் வரும்போது அவங்க பாதுகாக்கிறாங்க. அதை இந்த ராணுவம் தேவையா? அதை நாம விமர்சிக்கல. இப்படிப்பட்ட ராணுவங்கள் எல்லாம் இன்று உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக இவர்கள் போராடிய இந்த ராணுவ வீரர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வயிற்றுக்கு கூட சோறு இல்லை.
அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் எதிர்த்து போரிட்டவர்களை இன்று இருக்கக்கூடியவர்களை நாம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இருக்கிற மாதிரி தான் அவங்க இருந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ் காலத்துல படை என்று நாம நினைச்சிருக்க. ஒரு காலகட்டம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒருவர் வந்து சொல்றாரு, நான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா, என்ன 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருசா பேசிக்கிறான் மனுஷன் சொல்லுவீங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 50 வருஷத்துக்கு 1000 ரூபாய் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். அப்ப எந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலகத்தை எல்லாம் வந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சூரிய அஸ்தமிக்காத ஆட்சி என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷாருடைய ராணுவத்துல அவங்களுக்கு எல்லா வசதிகளும், பெண்கள் உட்பட அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அந்த ஆட்சியாளர்கள் செய்து கொடுத்தார்கள். அப்படி ஏதாச்சும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த ராணுவத்தில் அவர்களை ஆசை காட்டி அவர்களை அழைத்தார்களா? இல்லை. எதுக்காக வந்து போராடுறான்? மறுமை. அப்ப அந்த மறுமை எல்லாருடைய உள்ளத்திலும், மறுமையில நமக்கு ஒரு சிறப்பு கிடைக்கணும்னு சொன்னா இம்மையில் அநியாயத்தை எதிர்த்து போராட வேண்டும். அநியாயத்தை எதிர்த்து போராடும் போது இழப்புகள் நிச்சயம் வரும். அப்ப அந்த இழப்புகளை நாம என்ன செய்யணும்? சகித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழப்புகளை எல்லாம் இழந்து சகித்துக் கொண்டுதான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். மதீனாவிலே அவங்க சிறந்த, மக்காவிலே சிறந்த ஒரு ஆட்சியாளராக அவங்க இருந்திருக்கலாம், அந்த மக்களுக்கு தலைவராக இருந்திருக்கலாம். இஸ்லாத்தை விட்டு விட்டு அவங்க போயிருந்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்க வந்து கொடுத்திருப்பாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேண்டியதை கேள் என்று அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய பேச்சை துவங்கினாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையுமே அவங்க வந்து எல்லாவற்றையுமே மறுத்துவிட்டு லா இலாஹா இல்லல்லாஹ்வில் உறுதியாக நின்றார்கள். அவர்களிடத்திலே பாடம் பயின்ற சஹாபாக்களுடைய நிலைமைதான் இப்படி இருந்தது. வயிற்றுல கல்ல கட்டிக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அகல் தோன்றக்கூடிய பணியிலே ஈடுபட்டாங்க. இந்த மாதிரியான பணியிலே ஈடுபடும் பொழுது பலவிதமான அற்புதங்கள் நடந்ததை நாம வந்து பார்க்கிறோம். எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு சில அற்புதங்களை வழங்குகிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எல்லா தூதர்களுக்கும் அல்லாஹ் பல்வேறு அற்புதங்கள், மோஜிதாக்களை வந்து தங்களுடைய வாழ்க்கையில கொடுக்குறான், தனி மனிதர்களுக்கும் கொடுக்குறான். ஆனா ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம் குர்ஆன் தாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நிறைய அற்புதம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது இன்னைக்கு நீங்க செய்தியாக தான் பார்க்கலாமே தவிர நிகழ்ச்சியாக பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் நிலவை பிளந்தார்கள், செய்தி நம்புறோம், அது வேற பிரச்சனை. செய்தி தானே அது, நம்ம இன்னைக்கு பிராக்டிகலா வந்து பார்க்க முடியாது. ஆனா பிராக்டிகலா இன்னைக்கு இருக்கக்கூடிய அற்புதம் குர்ஆன் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது அல்லாத ஏராளமான அற்புதங்கள் ஏராளமான தூதர்களுக்கு வழங்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாமை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, கடலை பிளந்து அல்லாஹ் வந்து வழியை உருவாக்கி கொடுத்தான், நமக்கு செய்தி. ஆனா அன்னைக்கு இருந்தவனுக்கு அது பிராக்டிகல் தானே. கூட இருந்தவன் நேரடியா அதை வந்து பார்த்தான், அதை நேரடியா பார்த்தவனு பின்னால மாறு செய்யறான்னு கேட்டா, அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை சபித்தான். யூதர்களை அல்லாஹ் ஏன் சபித்தான்? அந்த மாதிரி வந்து ஈமான் கொண்டு மாறு செய்து, ஈமான் கொண்டு மாறு செய்தே அவங்களுக்கு குழப்பா போச்சு. ஆனா அவர்களுக்கு அதெல்லாம் வந்து நேரடி காட்சி, ஆனா நமக்கு செய்தி தான். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா தூதரை விட ஏன் இந்த வேறுபாடு அல்லாஹ் வந்து காட்டுறான் அப்படின்னு கேட்டா, இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டதாக அல்லாஹ் தனது திருமறையில சொல்லி காட்டுறான். இத்தஹதல்லாஹ இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை என்னுடைய கலீலாக நான் ஆக்கி கொண்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நம்ம எல்லா நபிமார்களும் சிறந்தவர் நாம சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளையிடுறான்? லானு ஃபர்ரிக்கு பைன அஹ்லி மின் ருசுலி, என்னுடைய தூதர்கள் மத்தியில நீ வேறுபாடு காட்டாத, இவர் சிறந்தவர், இவர் அழகானவர், இவர் உயரமா இருப்பார், இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு இல்ல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, என்னுடைய தூதர்கள்ல இப்ராஹிம் நம்பர் 1. ஏன்னு கேட்டா, நான் போட்ட அத்தனை தேர்வுகளிலும் அவர் வந்து வெற்றி பெற்றார். ஒரு மனிதன் இந்த உலகத்துல யாரையாச்சும் எதிர்க்கணும்னா ஒரு பலம் இருக்கு. ஒரு அரசியல் பின்னணி எனக்கு இருந்துச்சுன்னு சொன்னா நான் எல்லாரையும் எதிர்ப்பேன், அல்லது மக்கள் பலம் இருந்துச்சுன்னு சொன்னா அரசாங்கத்தை எதிர்ப்பேன். ஆன்மீக பக்க பலம், இன்னைக்கு உலகத்துல சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆன்மீக பலம் இருக்குது. அவங்களை கைது பண்ணா மக்கள் புரட்சி செய்யறாங்க, அவர் தப்பு பண்ணாலும் கைது பண்ணாத வீட்டுல அடக்கி வைக்கிறாங்க. அப்ப ஆன்மீக பலம் என்று ஒன்று இருக்கணும். இந்த மாதிரியான எந்த ஒரு பலமும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தகப்பனாரை எதிர்க்கிறாரு, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஆட்சியாளரை எதிர்க்கிறாரு, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. பொதுமக்களையும் எதிர்க்கிறாரு, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அப்ப 3 பேரும் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்றான், இப்ராஹிமை நெருப்புல போட்டு கொடுத்துக்கணும். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுறான், நெருப்பை தூக்கி போட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு அங்கே நிக்கிறார் தைரியமா, அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான். ஏன்? அந்த அளவுக்கு அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அப்ப அந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டாமா? அல்லாஹ் காப்பாற்றுவாங்கிற அந்த நம்பிக்கையை அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அடுத்த ஸ்டெப் அவர் இன்னும் உறுதியா வைப்பாரு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? குல்நாயா நாரு கூனி பர்தன் வ ஸலாமா அலா இப்ராஹிம், நெருப்புக்கு உடனே நாம் கட்டளையிட்டோம், நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ந்து விடு. குளிர்ந்து விடுனா அது உடனே எல்லாமே குளிர்ந்து ஐசா போனுச்சுன்னா அதுவும் கஷ்டமா போயிடும். சலாமா வருதன் ஓ சலாமா, குளிர்ச்சியாகவும் இருக்கணும், அது ரொம்ப சாந்தமாகவும் இருக்கணும்னு நெருப்புக்கு, நெருப்புக்கு யார் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கா சுட வேண்டும் என்று சொல்லி. நெருப்பு நீ உலகத்தை தொட்டா சுடுத,
சுடணும்னு யார் கட்டளை இட்டது? படைச்ச ரப்பு. அதை குளிரணும்னு கட்டளை இட்டு அது குளிருது. இது எப்படி நம்ம நினைக்கலாம்? இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? ஒரு பிளாஸ்டிக்கை எடுத்து என்ன செய்யறான்? இது பேசணும்னு கட்டளை இடுறான், டேப் ரெக்கார்டு போட்டா பேசுது. அதே மாதிரியான ஒரு ரீல்ல போட்டு வீடியோல போட்டு இது தெரியணும்னு கட்டளை இடுறான், தெரியுது. அப்ப ரிமோட் கண்ட்ரோலிங் வச்சுட்டு ஆன்னா ஆன் ஆகுது, ரிவர்ஸ்னா ரிவர்ஸ் ஆகுது. இதெல்லாம் மனுஷன் தயாரிச்சது தானே. ஒரு பொருளை வைத்துக் கொண்டு மனிதன் எப்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட மூளையை பற்றி விஞ்ஞானிகள் சொல்றாங்க, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூளையில 4% தான் யூஸ் பண்ணிருக்கான். விஞ்ஞான ரீதியாக, அறிவியல் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக இவன் பயன்படுத்தக்கூடிய மூளை 4% சொன்னா இன்னும் 96% பயன்படுத்தும். எங்க போய் நிப்பான்னு நமக்கே தெரியல. பாக்குறோம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருந்துச்சு டிவி, அதுக்கப்புறம் என்ன செஞ்சது? கொஞ்சம் பிளாட்டா வந்துச்சு, ஒரேடியா பிளாட்டா வந்துருச்சு. கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிதான் வச்சிருக்காங்க, இவ்வளவுதான் இருக்கு, இந்த சைஸ் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா இதை பேப்பர் மாதிரி மடக்கி பாக்கெட்ல வச்சுக்க மாட்டானோ என்று நாம எண்ணக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் முன்னேறி போயிட்டே இருக்குது. அப்ப மனிதனுடைய இவ்வளவு அறிவை பயன்படுத்தி இப்படி செய்யும் பொழுது இந்த அறிவை கொடுத்த இறைவனுக்கு இது சாத்தியம் இல்லையா? ஒரு நெருப்பை குளிர சொல்லி கட்டளை இடுவதற்கு அவனுக்கு உரிமை இல்லை? அவன் படைத்த ஒரு பூதம் இல்லையா நெருப்பு என்பது? அப்ப இந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கட்டளை இட்ட உடனே அந்த நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குளிர்ந்து விடுவதை பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவங்களுடைய செயல் இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் அவங்களுடைய வாதங்களை அல்லாஹ் உறுதிப்படுத்தி விடுவார். இந்த மாதிரியான மோஜிசாக்கள் என்று சொல்லக்கூடிய அற்புதங்களை அல்லாஹ் எல்லா தூதர்களுக்கும் கொடுத்தான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய உயிரிலிருந்து நாம தப்பிக்கிறது, பெரிய ஒரு ஆபத்திலிருந்து நாம காப்பாற்றப்படுவதை இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு நிகழ்த்தி காட்டுகிறான். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு வகையில உணர்ந்திருக்கும். அது எல்லாருக்கும் வெளியில சொல்ல வராது. நம்ம மனது ரீதியா பார்க்கும்போது அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிய இடங்களை நம்மளால் உணர முடியும். அல்லாஹ் தான் சொல்றான், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு தான் படிப்பினை இருக்கிறது. சிந்திக்காட்டி உங்களுக்கு எதுலையுமே படிப்பினை. நீங்க சிந்திச்சீங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் படிப்பினை. பேனை சுத்திட்டு இருக்கு, நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சமா சிந்திச்சிருப்போமா? இந்த பேனு சுத்திரத்துக்கு ஒரு மின்சாரத்தை கண்டுபிடிப்பது ஒருவருடைய ஆய்வு தேவைப்பட்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஆய்வு செய்து மின்சாரத்தை கண்டுபிடித்தார். 100க்கும் மேற்பட்ட உபகரணங்களை கண்டுபிடித்தார். 60க்கும் மேற்பட்ட உபகரணங்களில் மாற்று வேலை டைப்ரைட்டிங்ல எல்லாத்துக்கும் ஒரு பட்டன் வச்சிருந்தான். 1க்கு 2ங்கிற ஸ்டைல் அவர் தான் கொண்டு வந்தார். அப்ப இந்த மாதிரி நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப எதை எடுத்தாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களிடத்துல இருக்குமே, ஆனால் உங்களுக்கு பல்வேறு படிப்பினைகள் கிடைக்கும். சந்திரனை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், அது வேலை அது செய்துன்னு போகக்கூடாது. அது எப்படி இயங்குதுன்னு சிந்திக்கணும். சிந்திக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல மோஜிசாக்கள் நடந்தாலும் இந்த அகழ் பறிக்கக்கூடிய நேரத்துல 2 விதமான மோஜிசாக்களை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடத்தி காட்டுனா அதுல ஒண்ணு ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இருக்குது. என்ன சொல்றாங்க ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல. என்னடா இது இவ்வளவு பசியா ரசூலுல்லாஹ்வே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போய் மனைவிட்ட கேட்டேன் என்ன இருக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் மாவு இருக்குது, ஒரு பெட்டை குட்டி ஆடுன்னா பெட்டை ஆடு ஒண்ணு குட்டி தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லைன்னாங்க. சரி ஆட்டை பிடிச்சிட்டு பிடிச்சி அறுத்தேன். இருக்கிற மாவுல ரொட்டியை செஞ்சேன். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சாப்பிட வாங்கன்னு அழைச்சேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் விருந்து கூப்பிட்டீங்கன்னு சொன்னா கூட ஒருத்தரை கூப்பிட்டு வரதான் பர்மிஷன் கேட்பாங்க. ஒரு சமயம் 3 பேர் போகும்பொழுது 4வது ஒருத்தர் பசியோட வரும் பொழுது அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போயிட்டு வீட்டு வாசல் நின்றுட்டு நான் இன்னொருத்தரை கூட கூப்பிட்டு வந்திருக்கிறேன், உள்ள வரலாமான்னு அனுமதி கேட்கிறேன். ஏன்னா அவர் என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்ட நம்ம பாட்டு 4 பேரை கூப்பிட்டு போயிடலாமா? இதுல எல்லாம் படிப்பினை நமக்கு. நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்து போறோம், நம்ம பாட்டு போயிடக்கூடாது. அவங்க என்ன ஏற்பாடு பண்ணிருக்காங்க, நம்ம 2 பேர் போறோம், கூட ஒரு ஃப்ரெண்ட் வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படி போகக்கூடாது. இன்னொருத்தர் அழைச்சிட்டு பிறந்த வீட்டு நிலைமையை பார்க்கணும். போய் அவங்க கிட்ட அனுமதி கேட்கணும், ஒருத்தர் எக்ஸ்ட்ரா கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்ப இப்படி ரசூலுல்லாஹ் கேட்டு தான் போவாங்க. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே கேட்கல, எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அங்க அடுத்தது ஒரு ஆடு. இது என்ன பண்றது? இது ஜாபிர் அந்த வரக்கூடிய ஆளுங்களை பார்த்து மலைச்சு போயிடுறாரு. அவங்க வர நான் ஆணத்தை கொடுத்து கொண்டே இருந்தோம், ரொட்டியையும் கொடுத்து கொண்டே இருந்தோம். ஏறத்தாழ 1000 பேர் சாப்பிட்டார்கள். ஆணமும் குறையவில்லை, ரொட்டியும் குறையவில்லைங்கிறாங்க. அப்ப இது நமக்கு நம்புறதுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். இந்த செயலை நான் செஞ்சா நீங்க ஆச்சரியப்படலாம், இந்த இவர் செஞ்சா ஆச்சரியப்படலாம், அல்லாஹ்வுடைய தூதர் செய்தால் ஆச்சரியப்படலாமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கல. சான்னு சொல்லிட்டு தங்க முதலத்தை கொண்டு வந்து கொடுக்கல, விபூதியை கொண்டு வந்து கொடுக்கல, HMT வாட்சை கொண்டு வந்து கொடுக்கல. அல்லாஹ்வின் புறத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட மண்ணு சல்வா போன்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உடலுக்கும் செரிமானம் ஆகக்கூடிய அருமையான ஒரு உணவை எல்லாம் அல்லாஹ் இறக்கி தரவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடக்கலையா? அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நடந்த சம்பவம் பொழுது இது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு மனித அந்தஸ்திலுடைய ஒரு செய்தார் என்று நாம கருதக்கூடாது. அல்லாஹ் இதை செய்து காட்டினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக. அப்ப அல்லாஹ்வுக்கு இது நிச்சயமாக என்ன செய்யும்?
சாத்தியம் என்பதை நாம வந்து விளங்கணும். ஆனந்தம் குறையில ரொட்டி முதல்ல ஏறத்தாழ 1000 பேர் நாங்க அந்த அகலுக்காக பணிபுரியக்கூடிய எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. இன்னொரு ஹதீஸ் புகாரில இதுவும் இருக்குது. நுமான் இப்னு பஷீருடைய சகோதரி நுமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த பணியில இருக்கிறாங்க. அகல் பறித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பணியில இருக்கும் பொழுது அவருடைய சகோதரி வந்து அவங்களுக்காக மட்டும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை எடுத்துட்டு கொண்டு போறாங்க. யாருக்குன்னு கொடுக்குறது இருக்குது கொஞ்சம் சொல்லிட்டு சகோதரனுக்காக மறைச்சு கொண்டு போறாங்க. ரசூலா பாத்துறாங்க. பார்த்துட்டு என்ன வா அப்படிங்கிறாங்க. இது கொஞ்சம் பேரிச்சம்பழம் அப்படியா கொண்டான்னு சொல்லி ஒரு துணியை பரப்பி அதில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேரிச்சம்பழத்தை போட்டார்கள். போட்டு எல்லோரும் வந்து சாப்பிடுங்க என்று சொன்னார்கள். எல்லாரும் 2, 3, 4, 5 கையில கிடைச்சத சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிட்டு அந்த பேரிச்சம்பழம் என்ன செய்யல, குறையவே இல்லை என்று சொல்லி காட்டுறாங்க. இது வந்து புகார் இல்ல, இப்னு ஹிஷாம் என்ற வரலாற்று நூல்ல இருக்கிறது. இந்த செய்தியை நாம வந்து பார்க்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம் என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே மாதிரி அகல்ல பறிச்சுக்கிட்டே போகும் பொழுது மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று குறுக்கிட்டு. இந்த பாறை வந்து குறிப்பிடும் பொழுது நாங்கள் ஏறத்தாழ 3 நாட்கள் பட்டினியாக இருந்தோம். கடுமையா மண்ணை பறிச்சுட்டே போறோம், பசியோட இருக்கிறோம். போக பனி எளிமையான பரவாயில்ல, பெரிய பாறை வருது. இதை நீங்க எவ்வளவு பறிச்சு அது பாறை விட்டீங்கன்னா அதுல இருந்து ஈஸியா எல்லாரும் வந்துருவோம் உள்ள. அப்ப அந்த பாறையை கட்டாயம் அகற்றி ஆக வேண்டும். அப்ப ஏறத்தாழ நாங்க வந்து 3 நாள் பசியா இருந்தோம். வேற முடியாம நாங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திரிச்சு அங்க வந்தாங்க. நம்மகிட்ட கூட சம்பட்டியை வாங்கினாங்க. வாங்கிட்டு பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி ஒரு அடி அடித்தார்கள். பாறை நொறுங்கியது. இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சம்பட்டி தூக்கி போடலாம், அடுத்து தூக்கி போட்டாலும் ஒரு அடி தான், அந்த சம்பட்டியால தான் விழுவும். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான், அதை வந்து பிளந்து தூள் ஆக்குகிறான். அந்த நேரத்தில் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முதல் முறை பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று கூறி, ஷாம் தேச பொக்கிஷங்களை நான் பார்க்கிறேன், அந்த நாட்டின் செந்நிற கோட்டைகள் என்னுடைய பார்வையிலே தென்படுகின்றன. இதெல்லாம் எதிர்காலத்துல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைத்த வெற்றிகள். ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா தேசத்தை வெற்றி கொள்றாங்க. அதை வந்து முன்னறிவிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஷாம் தேசத்தின் பொக்கிஷங்களை நான் பார்க்கிறேன், அந்த நாட்டின் அந்த தேசத்தின் செந்நிற கோட்டைகள் வந்து எனக்கு வந்து என்னுடைய பார்வையிலே தெரிகின்றன. அல்லாஹு அக்பர் சொல்லி ஒரு அடி போடுறாங்க. மறுபடி சொல்றாங்க, பாரசீகத்துடைய பொக்கிஷம் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரிகிறது, மதாயின் நகரத்தின் வெள்ளை மாளிகைகள் எனக்கு காட்டப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி பாறையில இன்னொரு போடுறாங்க. யமன் தேசம் எனக்கு வந்து சன்னாவுடைய தலைவாசலை, நான் சன்னாங்கிறது யமன் நாட்டுடைய தலைநகர் இல்லையா, அதனுடைய அந்த தலைவாசல் அந்த என்ட்ரன்ஸ நான் வந்து பார்க்கிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி அந்த பாறையை அடித்தார்கள். பாறை தூளாக மணலாக போனது. அதை அள்ளி நாங்க வெளியில கொண்டு போய் போட்டோம் என்று சொல்லி பரா இப்னு ஆஜிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நசாயிலையும் அஹ்மதுலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதை தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் அகல் போர்ல வந்து தொடர்ந்து அந்த செயலை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரி படையை இப்போ வேவு பார்க்கணும். ஓரளவு அகல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப எதிரிகள் வந்து எந்த வழியாக கெஸ் பண்ணது ஒரு வழி, 2 பக்கம் மிகப்பெரிய மலைகள் இருக்கிறது. இந்த பக்கம் இருக்கக்கூடிய வழியை இதை சுற்றி அவனும் வரமாட்டான். அப்ப நேரடியாக மதீனாவுல மக்கள் வந்து நுழையக்கூடிய அந்த ஒரு பகுதியில தான் வர்றாங்களா அந்த கணவாய் வழியாக, அல்லது வேற ஏதாச்சும் வழியில வர்றாங்களா என்பதை வேவு பார்க்கணும். வரக்கூடியவன் சொல்ல 10,000 பேர் நேரம் வந்துட மாட்டான். முன்னாள் ஒரு குரூப் வரும், அதுக்கு முன்னால் ஒரு குரூப் வரும். இதுல ஒரு சில தலைவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒட்டகம் குதிரை இதெல்லாம் ஒரு வேவு பார்த்து நமக்கு தெரிய வரணுங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதிரி படைகளை சென்று வேவு பார்த்து வருபவர் யார் அவங்க இருக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க. அப்ப உடனே வந்து ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம், என்ன ஜுபைர்ங்கிற பேர் இருக்காங்க இல்லையா, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு, நான் போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாரு. மறுபடி கேட்கிறாங்க, எதிர்ப்படையை வேவு பார்க்க போறது யாரு, நான் போகிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. மறுபடி கேட்கிறாங்க, எதிர்ப்படையை வேவு பார்க்க போறது யார் தயாரா இருக்கீங்க, நான் இருக்கேன் அல்லாஹ்வுடைய தூதரே. 3 முறை கேட்டும் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பதில் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை நோக்கி, ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒரு உதவியாளர் உண்டு, என்னுடைய உதவியாளர் ஜுபைர் ஆவார் என்று சொல்லி பாராட்டி அவங்களை அந்த வேவு பார்க்கறதுக்கு அனுப்பினதான செய்தியை ஜாபிர் பின் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இதுவும் வந்து புகாரில இடம்பெற்றிருக்குது. அப்ப ஏறத்தாழ 4000 பேர் கொண்ட படை முன்னால வருது. 10,000 பேர் அவங்க வரதா சொன்னாங்களே, இதுல வந்து ஏறத்தாழ 4000 பேர் கொண்ட படை வந்து ஜுர்ஃபு ரூமா என்று சொல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஓடைகளில் தங்கி இருக்கின்றன. 6000 பேர் வந்து உஹுதுக்கு பக்கத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. அப்ப ஏறத்தாழ 10,000 பேரும் மதீனாவை நெருங்கியாச்சு.
அப்ப இந்த நேரத்துல தான் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வந்து தனது திருமறையிலே சூரத்து ஆஸாப்ல 33வது அத்தியாயத்தின் 22வது வசனத்திலே சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி ஒரு 4000 குரூப் ஒரு இடத்துல நிக்குது, 6000 பேர் வந்து நெருங்கிட்டாங்க, ஏறத்தாழ 10,000 பேர் வந்துட்டாங்கிற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கும் சகாபாக்களுக்கும் கிடைக்குது. ஒட்டுமொத்த மக்கள் தொகையை 10,000 பேர் இல்லைன்னு பார்த்தோம். நம்ம மதீனாவுல ஒட்டுமொத்த மக்களை நீங்க அன்னைக்கு பிறந்த குழந்தையோட சேர்த்து எண்ணாலும் 10,000 தேராது, எதிரிகள் 10,000 பேர் வர்றான்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம இங்க 50 பேர் உட்காந்துருக்கிறோம், 20 பேர் அடிக்க வர்றோம்னா வாடான்னு போடுவோம். நம்ம 50 பேருக்கு தைரியம் இருக்குது, 500 பேர் வர்றாங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் விலை விலந்து போயிடும். பிராக்டிகலா எதுவும் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வலம்மா ரஅல் மூமினூன அல் ஹஸாப், மூமின்கள் அந்த படைகள் வருவதை பார்த்தார்கள். செய்தியை பார்க்கிறது தானே உங்களுக்கு. அந்த செய்தி கேட்ட உடனே காலு ஹாதா மா வஅதனல்லாஹு வ ரசூலுஹு, இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வாக்கு கொடுத்ததுதான், இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரும் என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு சொன்னதுதான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சோதனைகள் உங்களுக்கு என்ன செய்யும், திரும்ப திரும்ப வரும் என்பதை நாம எதிர்பார்த்து தான் இருந்தோம். வஸத்தல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் உண்மையே கூறினார்கள். வமா ஜாதஹும் இல்லா ஈமானும் வ தஸ்லீமா, இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அவர்களுடைய நம்பிக்கையும் அவர்களுடைய கட்டுப்படுதலும் அதிகமானதை தவிர குறையவில்லை என்று அல்லாஹ் என்ன செய்றான், அந்த மூமின்களுடைய கூட்டத்தை பாராட்டுகிறான். இன்னும் வந்து நயவஞ்சகர்கள் அந்த படையை நெருங்கி வந்த செய்தியை கேள்விப்பட்டவுடனே மதீனாவுக்குள்ளே இருந்த நயவஞ்சகர்கள் என்ன சொன்னார்களாம், இது காலுல் முனாஃபிகூன முனாஃபிகீன்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்து விட்டார்கள், நமக்கு வந்து மோசமான வாக்குறுதியை கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களை அழிவை தவிர வேற ஒன்றையுமே நாடல், நம்ம இவ்வளவு பேர் 10,000 பேர் வந்துட்டாங்க திடீர்னு சொல்லி நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சு கதை என்று முனாஃபிக்குகள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் மூமின்களோ இப்படி சொன்னார்கள், இந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகும் மூமின்களுக்கு என்ன செய்யவில்லை, ஈமானோ இறை தூதருக்கும் இறைவனுக்கு கட்டுப்படுதலும் கூடியதை தவிர குறையவில்லை என்று அல்லாஹ் வந்து மூமின்கள் பற்றிய செய்தியை 22வது வசனத்திலையும் முனாஃபிக்குகள் பற்றிய செய்தியை 12வது வசனத்திலையும் சூரத் அஹ்ஸாப்ல 33வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த மாதிரி ஒரு விதமாக அவள் வந்து தயாராகுது. எதிர்பார்க்காத எதிரிகள், வேறு ஏற்பாடு இல்லாத எதிரிகள் வந்து இந்த அகலை எதிர்பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே இந்த 10,000 வரைக்கும் வர போறாங்க தெரிஞ்சு போனதுனால தான் என்ன செய்யணும்னு ஒரு உயர் மட்ட ஆலோசனையில இந்த அகலை வந்து பறிக்கிறாங்க. இப்ப மதீனாவுக்குள்ளார யாரும் படையோட வந்து நுழைய முடியாது, ஏன்னா எதிரி அகல் இருக்கிறது. அப்ப அங்க வந்து குதிரையை வர முடியாது, ஒட்டகம் வர முடியாது. அப்ப இறங்குனா அவங்க ஈஸியா வந்து போட்டுருவாங்க. அப்ப எல்லாரும் போய் ஒரே மாதிரி குதிச்சோம்னா எல்லாரும் ஒரே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுருவாங்க. இந்த குழிக்கு பிறகு அவங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு இன்னும் தெரியாது. அப்போ திடீர்னு வந்து இந்த அகலை பார்த்த உடனே எதிரிகள் தளர்ந்து போனார்கள். உடனே அதுல வந்து சொல்ல, இது அரபியோட யோசனை இருக்காத, ஏன் அரபிங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாலேஜே கிடையாது என்று சொல்லி அதுல ஒருத்தர் வந்து சொல்றாரு. அப்ப அகலை வந்து சேதப்படுத்த முயல்றாங்க ஒரு பகுதியில. அதை ரொம்ப அழகா அங்க இருந்து என்ன செய்றாங்க, அம்பெய்து அவங்க வந்து தடுத்துடுறாங்க. அதுவும் வந்து முடியல. இதை சுற்றி வந்து ஏதாச்சும் நுழையலாமா என்று முயற்சி பண்ணும் பொழுது சுத்த போகக்கூடிய ஒவ்வொருவரா தாக்கப்படுறாங்க. நிறைய பேர் அதுல வந்து தாக்கப்பட்டாங்க. யாரு, இணை வைப்பாளர்கள் நிறைய பேர் தாக்கப்பட்டாங்க. முஸ்லிம்கள் எந்த பாதிப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால அவங்க உள்ள நின்று என்ன செய்றாங்க, வரக்கூடியவங்களை அழகா தாக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி வந்து அகழ் போர் வந்து துவங்குகிறது. இப்படி துவங்கக்கூடிய நேரத்தில் அந்த எதிரி படைகளிலேயே கொஞ்சம் பலமானவர்கள், வீரமிக்க இளைஞர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இணை வைப்பாளர்கள்ல. அதுல ஒரு ஆள் வந்து இக்ரிமா இப்னு அபுஜஹல், ஏற்கனவே வந்தவர். யார், அபுஜஹலுடைய மகன் அம்ரு இப்னு உத்துன்னா அது ஒரு சிலை. அந்த காலத்துல அவங்க வணங்கிட்டு வந்த அந்த சிலை அப்துல்லாங்கிற மாதிரி அவன் அப்து உத்துன்னு பேர் வச்சிருப்பான், உத்துக்கு அடிமைன்னு சொல்லி. அவருடைய மகன் அம்ரு இப்னு அப்து உத்து. அதே மாதிரி லரார் இப்னு அல் கத்தாப் உமர் ரலியல்லாஹு தம்பி. அப்ப இவங்க 3 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அகல்ல வந்து குதிரையோட இருக்கிறாங்க. குதிரையோட அகல்ல வந்து என்ன செய்றாங்க, கொஞ்சம் எங்கனாலும் விடுபட்டு இருக்கும், கொஞ்சம் கேப்லாம் கிடைக்கும் இல்லையா, ஒரு சில குதிரைகள் அந்த இறக்கத்தோட இறங்கும். இறங்கி என்ன செய்றான்னு கேட்டா அகல்ல சுத்தி படையில வர்றாங்க. எதிரே வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவும் இன்னும் ஒரு சில சஹாபாக்களும் வந்து எதிர்கொள்றாங்க. அப்போ ஒரு குரூப் வந்து இங்க நேரடியாக அடிப்பதற்கு தயாராகுது. இப்படி தயாராகிறதுக்கு முன்னால நாம வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரத்தை இதற்கு முன்னால வந்து யாருமே பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை படைகள்ல அவர் கலந்து கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு வீர காரியத்தையும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து அமையல. இது சரியான ஒரு வாய்ப்பாக அந்த இடத்துல இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரத்தை வந்து நாம் அறிவோம். அதே மாதிரி மக்காவில் இருக்கக்கூடியவர்களிலேயே 1000 நபருக்கு சமன் ஒரு ஆளை வந்து சொன்னா இந்த அம்ரு இப்னு அப்துதத் அப்படியே எல்லாம் நடுங்குவாங்க. 1000 பேருக்கு சமம் என்று அவருக்கு வந்து பேரு.
அப்படிப்பட்ட வீரமுடைய அந்த ஆள் ஏற்கனவே அந்த பேர் அவருக்கு இருக்குது. அலி ரலியல்லாஹு அந்த மாதிரி பேர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹுடைய இந்த சின்ன குரூப்பும் இந்த குரூப்பும் வந்து நேரடியாக வரும் பொழுது இந்த ஆளு முதல்ல வந்து நின்றுட்டு என்னோட ஒத்திக்கு ஒத்த வரதுக்கு யார் தயாருங்க, யாருக்கு தெரியும் வரும் 1000 பேருக்கு சமமான ஒரு வீரன் என்பதை இவர் மக்காவாசி. அலி ரலியல்லாஹு மதீனாவாசி ஏதோ தெரியாம போயிட்டு ஆளும் தெரியாம கால விட்டாருன்னு சொல்லலாம். மக்காவாசி அவருக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்துருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால வயசு ரொம்ப கம்மி அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு. இந்த மாதிரி வந்து யார் வந்து எனக்கு நேராக மோதக்கூடியவர்கள் என்று சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு வாள் எடுத்து நான் ரெடி அப்படின்னு வந்து சின்ன உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு சின்ன பையன் எல்லாம் வந்து மோத வர்றதான்னு அவன் குதிரை ஒரு வெட்டி குதிரை தலையில ஒரு வெட்டி ரத்தத்தை எடுத்து சீவிட்டு வந்து குதித்த உடனே அலி ரலியல்லாஹு போடுதல். அப்போ அந்த எந்த அளவிற்கு அவனுடைய வேகம் என்று சொன்னா, இவ்வளவு சின்ன பையன் வந்து எனக்கு எதிராக நிக்கிறதான்னு சொல்லி அந்த கோபத்துக்கு அவனுடைய ஒட்டகத்தை போய் வெட்டான். ஆனா வந்து அலி ரலியல்லாஹு வந்து இந்த அம்ர் இப்னு அப்துதத்தை போட்டு தந்த உடனே இக்ரிமாவுல இருந்து எல்லாரும் வந்து அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி வந்த வழியாக திருப்பி ஓடிடுறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு அகல்ல இறங்கக்கூடிய தைரியம் யாருக்குமே இல்லை. எப்படி அந்த ஒவ்வொரு போர்லையும் அந்த முதல் முயற்சியில ஒரு பத்ர் போர்ல வந்து பார்க்கும், எதிர்த்த உடனே ஜாபிர் ரலியல்லாஹு குதிச்சு வந்து ஒரு ஆளை போட்டு தள்ள உடனே அவங்களுக்கு அப்படியே கதி கலங்கின மாதிரி இந்த போர்ல அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீரம் அகலை நோக்கி யாருமே வருவதற்குரிய அந்த தைரியத்தை வந்து இழக்க செய்து நிறைய பேர் போர்களை வந்து பேருக்கு தான் கலந்து கொண்டானே தவிர யாருமே அதுல போர் புரியுங்கள எண்ணங்கள் வந்து நிறைய குறைஞ்சு போனதுனால ஒரு முற்றுகையாக இது தொடர்ந்துட்டே இருந்துச்சு. டெய்லி காலைல விடிஞ்சவொடனே எவனாச்சும் இறங்க வருவான், 2 பேரை போட்டு தள்ளுவாங்க, மறுபடியும் ஓடிடுவான். இது மாதிரி என்ன செய்யுதுன்னா ஏறத்தாழ ஒரு மாசம் இந்த அகல் போர் வந்து நடக்குது. இந்த பகல் நேரத்திலே தொழுகைகள் எல்லாம் தாமதப்படுத்தப்பட்டு போய் அசர் தொழுகை எல்லாம் வந்து மகரிப் நேரத்துல தொழுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட என்ன இவங்க எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருக்கனால அகலை சுத்தி ஆள் மாற்றி பாதுகாத்து கொண்டே இருந்தார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் வெளியில இருந்தே சண்டை போட்டா முடியாது என்று சொல்லி அவங்க வேறு பல வேலைகளையும் அவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த அந்த இணை வைப்பாளர்களுடைய அந்த முயற்சிகளையும் அதை வந்து முஸ்லிம்கள் எவ்வாறு முறியடித்தார்கள் என்பதையும் அகல் போரின் முடிவு என்னவென்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நாம் அறிந்து வரும் விஷயங்களிலிருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடியவர்களாக அருள் புரிவானாக. வாக்குறுதாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த அகல் போரை பற்றி தொடர்ச்சியை வந்து இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை சகோதரர் நஸ்ருல் அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து இஸ்லாத்தின் பார்வையில் பூகம்பம் என்ற தலைப்பில் சகோதரர் நஸ்ருல் வந்து உரையாற்ற இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த பாகிஸ்தான் பூகம்பம் நம்ம வந்து நம்மளை அதிகமாக பாதிச்ச நிகழ்ச்சியில பாகிஸ்தான் பூகம்பமும் ஒன்று. இந்த பூகம்பத்தை பற்றி இஸ்லாம் வந்து குர்ஆன் அடிப்படையிலிருந்து என்ன ஒரு குர்ஆன் அடிப்படையில் என்ன ஒரு விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு என்பதை முழு ஆய்வுரையாக இன்ஷா நாளைக்கு தர இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த உரை வந்து 9:30 மணிக்கு சரியாக ஆரம்பமாகும். நீங்களும் உங்கள் சகோதரர் அனைவரும் அழைத்து கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்ளணும். தொடர் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுபானக் அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கி இருக்கும் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹுடைய தூதரின் காலத்தில் நடந்த போர்களும் படிப்பினைகளையும் நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். முந்தின அமர்விலே அஹஸாப் போரை பற்றி, அகல் போர், கந்தக் என்றும் அதற்கு அரபிலே அகலுக்கு கந்தக் என்று சொல்வார்கள். அப்போ இந்த மக்காவில் இருந்து வந்து 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மதீனாவை முற்றுகையிட அவர்கள் எண்ணிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்மட்ட குழுவை அமைத்து ஆலோசனை செய்து இறுதியாக சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யோசனைப்படி அகலை தோண்டினார்கள். அகலை தோண்டும் பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், பசி, பட்டினி, தியாகங்கள், மோஜிசாக்கள் போன்றவற்றை நாம் வந்து பார்த்தோம். இந்த மாதிரி அகலுக்கு உள்புறத்தில் இருந்து கொண்டே மதீனாவில் இருந்த முஸ்லிம் வீரர்கள்
வரக்கூடிய எதிரிகளை தாக்கி கொண்டிருந்த சமயத்தில் தைரியமாக அகலிலே இறங்கி உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்த அந்த மக்கத்து காபிர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிர்கொண்ட சம்பவத்தையும் நாம் பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி முதல் எடுத்த எடுப்பிலேயே ஒரு பயங்கரமான, அவர்களால் மிகவும் நம்பப்பட்ட 1000 வீரர்களுக்கு சமமான ஒரு வீரன் என்று சொல்லக்கூடிய அம்ர் இப்னு அப்து தத் கொல்லப்பட்ட உடனே மற்றவங்க எல்லாம் இக்ரிமா இப்னு ஜஹல் உட்பட எல்லாரும் அங்கிருந்து புறமுதுகு காட்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க படை இருக்கிற பக்கம் திரும்பி ஓடிட்டாங்க. அதற்கு பிறகு யாருமே அகலுக்குள்ளார இறங்கணுங்கிற அந்த எண்ணம் கூட அவங்க மத்தியில ஏற்படல. அது மட்டும் இல்லாம இந்த 10,000 பேர் எண்ணிக்கையில இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தின் அடிப்படையில அவர்கள் மிகவும் குறைந்தவர்களாகவே கருதப்பட்டார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த எதிர்த்து தாக்கக்கூடியதிலே அவன் ஒருமனதாக இல்லை. எல்லாரும் போருக்கு என்று புறப்பட்டு வந்தாலும் நிறைய பேர் போறோம், அடிச்சா நமக்கு ஏதாச்சும் போர்ல கிடைக்கும், அந்த மாதிரியான எண்ணத்துல தான் வந்திருக்கிறாங்களே தவிர மூமின்கள் மாதிரி உயிரை தியாகம் பண்ணக்கூடிய எண்ணத்துல யாருமே இல்லை. இந்த இடத்துல பலவிதமான உலக வரலாற்றுகள் நடந்த போர் மாதிரி இஸ்லாமிய போரோடு அதை நம்ம ஒப்பிட முடியாது. பலவித போர்கள் அந்த காலத்துல எப்படி நடந்துச்சு அதே மாதிரி நடந்த பானிபட் போரை நாம நினைவு கூறலாம். எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆப்கான் பகுதியில இருந்து இந்தியாவை இந்தியான்னு அப்ப பேர் கிடையாது, அப்ப இந்திய பகுதிகளை படையெடுப்பதற்காக முதல் நாள் முகாமிட்டிருக்கும் பொழுது பாபர் என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய உதவியாளரோடு அந்த குறுக்கே இருக்கக்கூடிய அந்த குன்றின் மீது ஏறிக்கொண்டு எதிரி படைகளை நோட்டமிடுகிறார். எப்படி அந்த எதிரிங்கெல்லாம் எங்கெங்க தங்கி இருக்கிறாங்க, இரவுல அந்த சமைக்கக்கூடிய அடுப்பு, அவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வெளிச்சம், இதை வச்சு எத்தனை பேர் இருக்காங்க ஓரளவு கணிக்கக்கூடியதும், அவங்க தங்கி இருக்கக்கூடிய திசை, நாளை காலையில் எப்படி அமைச்சு, இதெல்லாம் வேவு பார்ப்பாங்க. இந்த மாதிரி தன்னுடைய உதவியாளரோடு போகும் பொழுது இந்தியாவில் பல்வேறு ஜாதிகள் பிரிவுகள் இதை பற்றிலாம் அறிந்திராத பாபர் உதவியாளர்கிட்ட கேட்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பல இடத்துல அடுப்பெல்லாம் எரியற மாதிரி தெரியுது ஏன்னு கேட்டா, அப்ப அவர் விளக்கம் சொல்றாரு, இவன் சமைச்சா அவன் சாப்பிட மாட்டான், அவன் சமைச்சா இவன் சாப்பிட மாட்டான். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப பாபர் அந்த இரவிலே அந்த உதவியாளர்கிட்ட சொன்னாராம், நாளை நமக்கு வெற்றி உறுதி. அதுல 3ல ஒரு பேர் கூட இங்க கிடையாது. இந்த பக்கம் இருக்க படையில பாபருடைய படை எண்ணிக்கையில மிக குறைவாக இருந்தாலும் உணவில் ஒற்றுப்படாதவர்கள் உணர்வில் ஒற்றுப்பட மாட்டார்கள், ஆகவே வெற்றி நமக்கு உறுதி என்று சொல்லி அதே மாதிரி பானிபட் போர்ல அங்கிருந்து வந்த பாபருடைய படை தான் வெற்றி கொண்டதை நாம வரலாற்றுல பாக்குறோம். அப்போ ஓரளவு ஒரு ஒற்றுமை என்பது எங்கே இல்லையோ அங்கே வெற்றியினுடைய இலக்கை யாருமே அடைய முடியாது என்ற அழகான ஒரு படிப்பினை நமக்கு இதுல இருந்து தெரிகிறது. 10,000க்கும் மேற்பட்ட அந்த மக்கத்து குறைஷிகள் இனவைப்பாளர்கள் எல்லாரும் திரண்டு வந்தோம். இந்த சூரத்து ஆசாப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுற மாதிரி இவர்கள் எதற்காக போரிடுகிறார்கள் என்று சொன்னால் உலக ஆதாயத்திற்காக போரிடவில்லை என்று மூமின்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், அத்தாட்சியை கொடுக்கிறான். அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் அல்லாஹ் நற்சான்றிதழை வழங்குகிறான். ஆனா அவங்க எதற்காக போரிடுகிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய அந்த பெருமைக்காகவும், நான் இத்தனை பேரை கொன்னேன் அத்தனை பேரை கொன்னேன் என்று இந்த மாதிரி பெருமையை பேசிக் கொள்வதற்கும், போரில் கிடைக்கக்கூடிய அந்த பொருளுக்காகவும், முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவும் அவன் வந்திருக்கின்ற காரணத்தினால் ஒரு வீரன் அங்கே கொல்லப்பட்ட உடனே எல்லோரும் பயந்து பின்வாங்கக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது. ஆனாலும் முக்கியமாக போர் நடந்து கொண்டே இருந்தது. இதை போர் என்று சொன்னால் அவங்க உள்ள நுழையக்கூடியவங்களும் அவங்க தாக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் அங்கிருந்து தாக்குனாங்க. இவங்களுடைய இருப்பிடமா இருக்கனால இவங்களுக்கு நல்ல ஒரு தப்பிப்பதற்கு சௌரியமாக இருந்தது. அதனால மதீனாவாசிகளுக்கு முஸ்லிம்களுக்கு சேதம் அதிகமாக ஏற்படலை. எது வரைக்கும் கேட்டா உள்ள இருக்கிறவங்க உதவி பண்ற வரைக்கும் சேதம் ஏற்படலை. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து நின்று முற்றுகையை முறியடிக்கக்கூடிய நேரத்துல தொழுகைகள் எல்லாம் தாமதமானது. அசர் தொழுகையை எல்லாம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா, அந்த போர் சமயத்துல எவ்வாறு தொழ வேண்டும் என்ற அந்த சட்டங்கள்லாம் இறங்கத்துக்கு முன்னால உள்ளது. அப்ப தாமதப்படுத்தி மகரிபு நேரத்துல எல்லாம் அசரை தொழுது இருக்கிறார்கள். இருட்டுனா போர் நின்று போயிடும். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அந்திமால கணக்கு தான், வெளிச்சமா இருக்கு ஒண்ணு கிடையாது. சாயந்தரம் ஆனா அவனு நிறுத்துவாங்க, இவங்களும் நிறுத்துவாங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்டுவாங்க. இருட்டுல ஓரளவுக்கு என்ன செய்வாங்க, வேவு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக புகாரில பாக்குறோம். யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையெல்லாம் தாமதப்படுத்தக்கூடிய நிலையிலே செய்யக்கூடிய இவர்களை இந்த காபிர்களை அவர்களுடைய வீடுகளையும் அவர்களுடைய கபர்களையும் நெருப்பால் நிரப்புவாயாக என்று அல்லாஹ்வுடைய துஆ செய்ததாக ஒரு அறிவிப்பை பார்க்கிறோம். இந்த அகலின் காரணத்தினால தான் நேரடி சண்டையும் தடுக்கப்பட்டது, பெரிய ஒரு உயிர் சேதமும் தடுக்கப்பட்டது. இல்லைன்னா ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருதரப்பிலும்
இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த போர்ல ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து அல்லாஹ் வந்து காப்பாட்டுனா. ஆனா இவ்வளவு இந்த பக்கம் வந்து ஏறத்தாழ ஒரு 4-5 வீரர்கள் இருந்தும், அங்க 10,000 வீரர்கள் இருந்தும் அவங்க திரும்பி போகக்கூடிய காலம் வரைக்கும் இறந்து போன எண்ணிக்கையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். முஸ்லிம்கள்ல வெறும் 6 பேர், காபிர்கள் அவங்க எத்தனை பேர் செத்தாங்க? அவங்க நிறைய, அவங்களும் கிடையாது, 10 பேர். இவ்வளவுதான். ஏறத்தாழ எல்லா அறிவிப்புகள்லையும் இந்த எண்ணிக்கை மட்டும் சரியா இருக்கு, மற்றதெல்லாம் ஒரு முன்ன பின்ன இருக்கு. முஸ்லிம்கள் வெறும் 6 பேர் தான் கொல்லப்பட்டாங்க, காபிர்ல வெறும் 10 பேர் கொல்லப்பட்டதாக அறிவிப்புகளை பார்க்கிறோம். ஆனா காயங்கள் நிறைய பேருக்கு அதிகமா ஏற்பட்டது. இதுல அதிகமான காயத்துக்கு உள்ளானவர் சாத் இப்னு மாதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய அந்த காயங்கள் இருக்கின்றது, அது கையில காலில என்று வெவ்வேறு அறிவிப்பு இருந்தாலும் பல காயங்கள் என்று நாம விளங்க முடியும். ஏன்னா எவ்வளவு பெரிய காயம் கையில ஏற்பட்டாலும் அந்த காயம் மரணத்திற்கு வழிவகுக்காது. காலில் எவ்வளவு பெரிய காயம் இருந்தாலும் அந்த காயம் வந்து, ஏன்னா காலை வெட்டின பிறகு மனுஷன் உயிரோட இருக்கலாம். அந்த வயிற்று பகுதி என்று வரக்கூடிய அந்த அறிவிப்பு தான் மிக சரியானதாக நாம விளங்க முடியும். ஆனாலும் சாத் இப்னு மாதுர் அவர்களுடைய கையை வந்து ஈட்டியால் ஒருவன் கிழித்தான், காலை வந்து ஈட்டியால் ஒருத்தன் குத்தினான் என்ற அறிவிப்புகள் இருக்கு. அப்ப அந்த அறிவிப்புகள் முன்ன பின்ன ஏனைய அறிவிப்புகள் இருந்தாலும் அந்த வயிற்று பகுதியை தான் வந்து மரணத்திற்கு காரணமா அமைஞ்சிருக்கு. பின்னால் அந்த காயத்துல தான் அவங்க மூத்தாவுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பல்வேறு காயங்கள் அவங்களுடைய உடல்ல ஏற்பட்டது. அதிகமான காயங்கள் வந்து சாத் இப்னு மாதுர் ரலியல்லாஹு அன்ஹு. இது நம்ம ஏற்கனவே தெரியும், மதீனாவில் உள்ள அன்சாரிகளுக்கு தலைவருடைய அந்தஸ்துல உடையவர் சாத் இப்னு மாதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அந்த நேரத்துல வந்து இந்த போர் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்க திரும்பி போகக்கூடிய நிலையை வந்து அடைகிறாங்க. இவங்களும் இந்த குறுகிய உயிர் சேதத்தோட மதீனா நகர் வந்து காப்பாற்றப்படுகிறது. அப்போ இது ஒரு விதத்துல வந்து முஸ்லிம்களுக்கு தான் வெற்றியாக அமையுது. இதற்கு பிறகு சாத் இப்னு மாதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. அந்த மரணம் வந்து நெருங்கியதை உணர்ந்து சொல்றாங்க, அல்லாஹ்வே உன்னுடைய தூதர்களை பொய்யாக்கிய, குறிப்பாக இந்த தூதரை பொய்யாக்கியவர்களோடு போர்களை நீ முடிவுபடுத்துவாயாக. இதோட என்ன செய்ய, போர்களை வந்து நிறுத்தி விடுவாயாக. அல்லது இன்னும் போர்கள் இருக்குமேயானால் அது வரைக்கும் என்ன உயிரோடு வைப்பாயாக. இன்னும் போராடணும்னு ஆசை. எவ்வளவு உடம்புல காயத்தை வாங்கிட்டு வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த காயத்தின் மூலம் மரணம் நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில அவருடைய பிரார்த்தனை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், யா அல்லாஹ் இந்த போர்களை எல்லாம் நிறுத்திரு, இதோட முடிச்சிரு. இல்ல இன்னும் போர் தான் இருக்கு அப்படின்னு உன்னுடைய கதிரில் அந்த விதியில நீ வச்சிருப்பேன்னு சொன்னா என்ன அது வரைக்கும் உயிரோட வேணாம், இன்னும் என்ன செய்யணும், போர்களிலே கலந்து நான் போரிட வேண்டும் என்று அவர் துவா செய்ததாக புகாரில பார்க்கிறோம். நலீர் வம்சத்தார்களுடைய தலைவனாக இருந்த ஹை இப்னு அக்தப் முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு புறப்படு என்று சொல்லும்போது புறப்பட மாட்டோம்னாலும் முடிஞ்ச பார்த்துக்கன்னு சவால் விட்ட அந்த ஆளு. அதே மாதிரி குரைலாவுடைய வம்சத்துல வந்து காப் இப்னு அசது, இவங்க 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க. ஆனா இந்த குரைலா குரூப்ல இருக்கக்கூடிய இந்த காப் இப்னு அசது வந்து ஓரளவு அந்த உள்ளத்துல மனசாட்சி உள்ள மனுஷன் சொல்லுவோம் இல்லையா, இறை நம்பிக்கை இல்லாட்டியும் அந்த ஆளுடைய உள்ளத்துல ஒரு மனசாட்சி இருந்திருக்குது. அப்போ இந்த ஹை இப்னு அக்தப் போய் காபை வந்து சந்தித்து, இவங்க வந்து உள்ள இருக்கிறாங்க, எங்க மதீனாவுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களை வந்து சந்தித்து தங்களுடைய அந்த படையின் துணையோடு முகமதை வந்து அழித்து விடலாம் என சொல்லும் பொழுது காபு வந்து இந்த காபு வந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, உனது கூற்று வந்து இடி மின்னல் மாதிரி பயங்கரமா இருக்குதே தவிர செயல்பாடு ஒண்ணுமே இல்லை. ஆனா முகமது இடத்துல நாங்க உண்மையை தான் பார்க்கணும். அந்த ஆள்கிட்ட நம்ம என்ன பார்க்கல, வாக்குறுதிக்கு மோசடி பண்றது, பொய்யா வந்து புரட்டு சொல்றது, முன்ன பின்ன இந்த மாதிரி வந்து நம்ம இந்த கடந்த காலத்துல வந்து பார்க்கல. அதனால என்னுடைய நிலையில நாங்க இருக்கிறோம். எப்படி உங்களை அந்த ஒப்பந்தத்தோட இருக்கிறாங்க குறைலா குலத்தவர்கள், நாங்க இப்படி இருக்கிறோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அந்த முன்னோர்களையும் தன்னுடைய மார்க்கத்தையும் இழுத்து இதற்கெல்லாம் இழுக்கு சேர்த்த இஸ்லாத்தோட வந்து நீ வந்து ஒத்து போகணும்னு ஆசைப்படுற அப்படி என்று சொன்ன உடனே மூல செலவை பண்ண உடனே அந்த ஆளு மயங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வந்து என்னதுன்னா குறைஷிகள் வந்து போரை விட்டு திரும்பக்கூடிய அந்த நேரத்துல இவங்க இந்த ஒப்பந்தத்தை முறியடித்துட்டு வந்து குறைஷிகளுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உதவி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த உதவினாலதான் மீண்டும் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா அதிகமான நேரம் வந்து நின்று உணவு பற்றாக்குறை எல்லாம் ஏற்பட்டு போகுது அவங்களுக்கு, மக்கத்து காபிர்களுக்கு குறைஷிகளுக்கு அந்த வழித்துல இணைந்து வந்த எல்லா கூட்டத்தாருக்கும் உணவு பற்றாக்குறை எல்லாம் வந்து ஏற்பட்டு போனாலும் திரும்பி போயிடலாங்கிற முடிவு பண்ணும் பொழுது இந்த வெளியில இருந்த நலீர் வம்சத்தை ஊரை விட்டு விரட்டப்பட்ட அந்த ஆள் வந்து இங்க உள்ள இருக்கிறவங்களோட பேசி, நீ வந்து அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவு போன்றவற்றை கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னு சொன்னா முகமது உட்பட எல்லாரும் அழிக்கப்படுவாங்க, அதற்கு பிறகு இந்த ஆட்சியெல்லாம் நம்ம கைக்கு வரும்பொழுது நீ கண்ணியப்படுத்தப்படுவாய். அப்ப இந்த மாதிரிலாம் பேசணும்னா அந்த ஆளு வந்து அவங்களுடைய அந்த
செயல்பாடுகளை எல்லாம் சொல்லி நமக்கு ஏற்படுத்தப்பட்ட இழிவுகள் எல்லாம் அந்த முகமதால தானே ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் சொல்லி வந்து மூளை செலவு பண்ண உடனே அந்த ஒப்பந்தத்தை, முஸ்லிம்களோடு இருந்த அந்த ஒப்பந்தத்தை முறியடித்து இந்த குறைரா வம்சத்தார்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அகலை சுற்றி திரிகிறாங்க ஊருக்குள்ளாரே. இவங்க உள்ளதானே இருக்கிறாங்க, ஏற்கனவே முஸ்லிம்களோட ஒப்பந்தத்தோடு இருக்கனால இவங்க வெளியில இல்ல, உள்ளேயே திரியும் பொழுது முஸ்லிம்கள் ஒரு சந்தேகம் வருது, ஒரு மாதிரியா சுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ குறிப்பாக பெண்கள், சிறுவர்கள் இவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளியா போட்டு போறாங்க. பெண்களை, சிறுவர்களை நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும்னு சொல்லி. ஆனா அங்க சபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாக இருக்கிறாங்களே, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹஸ்ஸானே இந்த மாதிரி வந்து சந்தேகப்படுற மாதிரி 2-3 யூதர்கள் போறாங்க, அவங்கள நீ போய் வந்து எதிரிகளை தாக்குன்னு சொன்னா அவர் என்னால முடியாதுங்கிறார். வீரம் இல்லை அவருக்கு. வீரம் இல்லைன்னு சொன்னா இதை நாம வந்து குறை காணவே முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திலே கோழை இருப்பான், அதே மாதிரி இன்னொன்னு என்ன, கஞ்சன் இருப்பான், பொய்யன் இருக்க மாட்டான். அப்போ இந்த கஞ்சத்தனம், கோழைத்தனம் என்பது இயல்புல ஒரு சிலருக்கு வந்து போயிடும், மாத்தணும் அதுவும். ஆனா இது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. முஸ்லிம்களிடத்துல நீங்கள் கஞ்சத்தனத்தையும், கஞ்சத்தனத்தை பார்த்தா தர்மம் சம்பந்தப்பட்ட உபதேசம் தான் பண்ணலாமே தவிர, அவன் கஞ்சங்கிறதுனால உங்களோட தாழ்ந்தவனாக நீங்க கருதக்கூடாது. அதுக்குரிய கூலி அவனுக்கு அல்லாஹ்ட்ட கிடைக்க போகுது. கஞ்சனாக தான் என்ன செய்ய மாட்டான், தான தர்மம் பண்ண மாட்டான். தான தர்மத்துக்கென்று ஒரு சில நன்மைகள் இறைவனிடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான், அது அவங்களுக்கு கிடைக்காதே தவிர, ஆனா அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம வந்து ஒரு கஞ்சனா இருக்கிறான், கோழையா இருக்கிறான்னு சொன்னா அவர்களை வந்து நாம வந்து ஏசக்கூடாது. இது ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, என்னுடைய உம்மத்திலே கோழை இருப்பான், கஞ்சன் இருப்பான், ஆனால் யார் இருக்க மாட்டான், பொய்யன் இருக்க மாட்டான். பொய்ய ஈமானும் ஒரு இடத்துல இருக்காதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். பொய்ய ஈமானு ஒரு இடத்துல வந்து இருக்கா, இது இருந்தா அது வெளில போயிடும். அது வந்து இது வெளியில போயிடும், நீங்களே தள்ளி விட்டுருந்தாரு. அதான் நோம்புல பயிற்சி எடுக்கிறோம். மன்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜத்து அன் யத தஅமஹு வ ஷராபஹுங்கறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் பொய் பேசுவதை விடவில்லையோ, பொய்யான அமல்கள் புரிவதை விடவில்லையோ, அவன் வந்து பட்டினி கிடக்கிறதுனாலையும் தாகித்து இருக்கிறதுனாலையும் அல்லாஹ்வுக்கு என்ன தேவை இருக்குங்கிறாங்க. அப்ப இந்த ஹஜ்ஜத்துல இருந்து நமக்கு வந்து விளங்குது, இந்த மாதிரி ஒரு கோழை இருக்கிறாங்க, நாம அவரை வந்து ஒரு சஹாபி இப்படி இருந்தாரு என்று நாம தவறாக எண்ணம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன். அப்போ ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடிய சபியாரில் நான் சொல்லியும் இவர் வந்து என்ன செய்யல, என்னால வந்து முடியாது என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை பிடுங்கி சபியார் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த எதிரிகளை வந்து தாக்குனாங்க, தாக்கி போட்டு தள்ளிட்டாங்க 2 பேரை. கொன்னுட்டு வந்து சொல்றாங்க ஹஸ்ஸானு, இப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த உடைமைகள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருள், இப்போ ஒருத்தன் கொண்டா அவன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டாலும் மறுபடியும் அவன் வந்து இதாக முடியாதுங்கிறதுனால கொன்றாலும் அந்த பொருள் அவங்களுக்கு சொந்தம். இந்த மாதிரி வந்து அனுப்பும் பொழுது அதுவும் எனக்கு தேவையில்லை, அவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள், இல்லாட்டி நானே அதெல்லாம் உருவிட்டு வந்துருவேன். இந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பாருங்க மூமினாக இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய வீரத்தையும் பாருங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆண்களாக இருக்கிறாங்க, அவங்க ஆடையை கழட்டி நாம என்ன இருக்குன்னு செக் பண்ண முடியாது, நீ ஆணா இருக்கனால வேண்டாம். அவர் வந்து சொல்றாரு, எனக்கு அதுவும் வேண்டாம், எனக்கு அந்த பொருளும் வேணாம், நான் போய் எடுக்கவும் இல்லைன்னு சொல்றாரு. இதற்கு பிறகு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது யூதர்கள் வந்து இந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில வருவதற்கு பயப்படுறாங்க. இதன் மூலம் யூதர்களுடைய வேவு பணி தடுக்கப்படுது. இந்த ஒரு சபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த முயற்சியினால, இவர்களுடைய வீரத்தினால அந்த யூதர்களுடைய வேவு பணி வந்து, ஏன்னா இங்க எத்தனை பேர் இருக்காங்கிறதே அவங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய காவிர்களுக்கு தெரியாது. இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க, இந்த குறைந்த எண்ணிக்கை தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பலமா போயிடும். இந்த எண்ணிக்கை அவங்களுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அவங்களே அவங்க எதிர்பார்க்கலாம், திடீர்னு பார்த்து என்னடா இது ஆச்சரியமா இருக்குது, அரபிங்களுடைய வேலையா இது ஒண்ணு இருக்காதுன்னு அதுல ஒருத்தன் சொல்றான். அப்ப இந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அவங்க கிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியாத வகையில் அது ஒரு பயம் மனுஷனுக்கு. என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், தெரிஞ்சு போனா அவனுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துரும். அதிகமா இருக்கிறது தெரிஞ்சா பயத்தை கொடுக்கும். ஆனா இங்க அதிகமா இல்ல, ஒட்டுமொத்த மக்கள் தொகையே 10,000 இருக்காதுன்னு தான் வரலாற்று ஆசிரியர் என்ன செய்றாங்க, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் உட்பட சொல்றாங்க. இந்த மாதிரி முறிந்த ஒரு அந்த ஒப்பந்தத்தின் மூலம் முஷ்ரிக்குகளுக்கு வந்து உணவு கொடுத்து இவர்கள் உதவி செய்வதன் மூலம் மேலும் வந்து ஒரு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சில நாட்கள் வந்து இந்த முற்றுகை வந்து நீடிக்கும். அப்ப இந்த மாதிரி நீடிக்கும் பொழுது ஒரு 20 ஒட்டகங்களை அவங்களுடைய உணவுக்காக இவங்க வெளியில பாஸ் பண்ணும் பொழுது அதை முஸ்லிம்கள் வந்து கைப்பற்றிக் கொள்றாங்க. இந்த ஒப்பந்தத்தை வந்து யூதர்கள் வந்து முறித்து விட்டார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காதுக்கு வருது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. செய்தி வந்த பிறகும் இருக்காது, அப்படிலாம் பண்ண மாட்டானுங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், கவ்வாத் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூப்பிட்டு, நீங்க இது வந்து உண்மையானு போய் தெரிஞ்சுட்டு வரணும், உண்மையாக இருந்தாலும் மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திடக்கூடாது, மறைமுகமா நீங்க என்ன செய்யணும் வரணும். அதுக்கப்புறம் நாங்க ஆலோசனை பண்ணி இது என்ன பண்ணுவோம், இப்ப அங்க போர்
இங்கேயும் இப்படி பிரச்சனைன்னு சொன்னா இது பெரிய ஒரு ஆபத்தா முடிஞ்சிடும். இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றான்னு தெரிஞ்சா வீரர்கள் வந்து பின்னடைவு ஏற்படும், அவ்வளவுதான் முடிவுன்னு ஆயிடும். இனிமேல் வழி இல்லைங்கிற நிலைமை ஆயிடுச்சுன்னு சொன்னா அதே உங்களுக்கு ஒரு பலவீனம் தானே, ஒரு பின்னடைவு தானே. அப்ப இதனால வந்து சொல்றாங்க, செய்தி உண்மையாக இருந்தாலும் நீங்கள் அதை மறைமுகமாக வைத்திருக்க வேண்டும், எனக்கு மட்டும் நீங்கள் சைகை மூலம் காட்ட வேண்டும், பேசக்கூடாது. உண்மை பொய்ங்கிறது சைகை மூலம் எனக்கு காட்டுங்க, நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு போர் தந்திரங்க. அந்த உண்மையிலே அப்படி ஒரு ஆபத்து இருந்தாலும் போரிடக்கூடியவர்களுடைய காதுக்கு அது போகாம இருக்கிற வரைக்கும் தைரியமா போரிடுவோம். அப்ப இந்த செய்தி உடல்ல இருக்கக்கூடிய பலம் எப்போதும் ஒண்ணுதாங்க. ஆனா ஒரு செய்தி என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த பலத்தை ஒண்ணுலாம் பண்ணிடுது. அதே நேரத்தில் ஒரு செய்தி 2 மடங்கு பலத்தை கொடுத்து விடுகிறது. அப்போ மனோபலம் என்று சொல்றோம் இல்லைங்களா, அப்போ அந்த உடல் பலத்தை விட மனோபலம் தான் உறுதியானது. அந்த மனோபலம் வந்து இருந்தா எதையுமே வந்து சாதிக்க முடியும். அந்த அடிப்படையில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர்களுடைய அந்த உள்ளம் சார்ந்த அந்த சைக்கோ என்று சொல்லக்கூடிய உள்ளம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் யூகித்து வெளியில காட்டாம நீங்க மறைமுகமா எனக்கு வந்து செய்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையின் நிலையை அறிந்த பிறகும் ரசூலுல்லாஹி சைகை மூலம் அவங்களுக்கு தெரிவித்தும் இவங்க 4 பேர் இவங்க 5 பேர் எல்லாம் சொல்லி எவ்வளவு முயற்சி பண்ணியும் செய்தியை கட்டுப்படுத்த முடியல, லீக் அவுட் ஆயிடுது. அப்படிதான் ஆகும் அது. இப்ப இந்த மாதிரி செய்தி வெளியில போன உடனே முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு அந்த எண்ணம் வந்து இதாகுது, அவ்வளவுதான் நம்ம நிலைமை. அப்ப என்ன ஆகுது, இப்படி நினைச்சா என்ன அர்த்தம், ஈமான் குறைவுதான் இது. இந்த மாதிரி வருவது எண்ணம் வருவது வந்து அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில சற்று சந்தேகம் ஏற்படுவதுதான் காரணம். இதை அல்லாஹ் சூரத் ஆஸாப்ல 10 மற்றும் 11வது வசனங்கள்ல தெளிவாக சொல்லி காட்டுறான். உங்களுக்கு மேல் மற்றும் கீழ்புறத்தில் இருந்து அவர்கள் சூழ்ந்த நேரத்தில் உங்களுடைய விழிகள் திறந்து கொண்டு தொண்டைகள் அடைத்து அல்லாஹ்வை பற்றி பலவாறாக எண்ணிய சமயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வை எப்படி விளங்கணுமோ அப்படி விளங்காம அல்லாஹ் இப்படி விட்டுட்டானே அப்படி என்ற ஒரு எண்ணமும் அந்த பயம் உங்களுடைய தொண்டைகளை அடைத்ததாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்னன்னு சொன்னா, அது நம்பிக்கையாளர்களை பலமாக அசைத்து சோதனைக்குள்ளாக்கப்பட்ட நேரமாகும். நம்பிக்கையாளர்கள் பல்வேறு சோதனை இருக்கு, ஆனா இது எப்படி வேறையே பிடிச்சி ஆட்டுறது, அப்படிப்பட்ட உயிர் போயிடுங்கிற நிலை தாங்க கடைசி. இதுக்கப்புறம் மனுஷனுக்கு என்ன இருக்கு, உயிருக்கு பிறகு ஒன்று இல்லை. அப்ப உயிருக்குனாலதான் எல்லாமே. அப்ப அந்த நம்ம உயிரை போயிடும் அல்லாஹ் நம்ம அப்படின்னு அந்த இடத்துல நினைச்சோம்னு சொன்னா, ஆனா அந்த லேசா அந்த உள்ளம் ஆடியது அந்த நேரத்தை நீங்க நினைச்சு பாருங்க. ஆனா நம்பிக்கையாளர்களுக்கு நாங்க இதை ஒரு சோதனையா தான் ஆக்கணுமே தவிர உண்மையிலே அந்த மாதிரியான உயிரிழப்பா ஏற்பட்டுச்சு எதிரே இல்லாதவர்களுக்கு 6 பேர் தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடத்துல நாம பல்வேறு படிப்பினைகளை பெறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு இடத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு முசீபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம 5 வேளை தொழுகிறோம், நம்ம நோக்குறோம், எல்லாருக்கும் நல்லதான் செய்யறோம், நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படி எண்ணாதவர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நமக்கு அந்த எண்ணம் என்ன செய்யணும் வந்துருது. சில நேரத்துல ஒரு சாதாரண அற்பமான ஒரு தேவையை வந்து நாம இழந்துரும் பொழுது இதை நினைக்கிறோம்னு சொன்னா, உயிரையே பணயமாக வைத்து போரிடக்கூடிய அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் தான். இதை நாம வந்து சகாபாக்கள்னு சொன்னா அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களுக்கும் ஆசாபாசங்கள் உயிர் என்ற அந்த இதெல்லாம் இருக்கு. அல்லாவுக்காக உயிரை கொடுத்து போராட போறோம்னு சொன்னாலும் அநியாயமா இப்படி சித்திரக்கு யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி லேசாக அந்த எண்ணம் வந்ததை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் இது அவர்களுடைய அந்த வேர்களை பிடித்து அதை பலமாக அசைத்து அவர்களுடைய நம்பிக்கையை நாம சோதித்த நேரம் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த சோதனை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி அல்லாஹ் சோதிப்பான். உங்களை சோதிப்பான், என்ன சோதிப்பான், ஒவ்வொருத்தரையும் சோதிப்பான். ஏதாச்சும் ஒரு சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஈமானை பிடிச்சி நீங்க வந்து எவ்வளவு உறுதியாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்னும் பொழுது, ஏன் நம்ம தான் வந்து அல்லாஹ்வை நம்புறோம், அவனை வணங்குகிறோம், அவன் இட்ட கட்டளைகளை ஏற்று நடக்கிறோம், அவனுடைய தூதர் சொல்படி நடக்கிறோம், எங்களையா இறைவன் சோதிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இது அறிவுபூர்வமான வாதமா? இது வந்து அறிவுபூர்வமான வாதமே கிடையாது. நான் தான் டெய்லி பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீங்க கொடுக்குற பாடெல்லாம் படிக்கிறேன், நீங்க சொல்ற நேரத்துல எல்லாம் நான் வந்து டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு எனக்கு ஏன் எக்ஸாம் கேட்டா, நீ தான் எக்ஸாம் வைக்க தகுதியானவன், உனக்கு தான் தேர்வு வைக்கணும். அப்ப மூமீன்கள் எல்லாமே செய்கின்ற காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஒரு தேர்வாக அதிலிருந்து அவர்கள் தேர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் அது ஒரு சோதனையை ஏற்படுத்துகின்றான். பள்ளிக்கூடத்துக்கு வராதவனை பிடிச்சி பரிச்சை எழுத கூட மாட்டோம். அப்ப மூமின்களைத்தான் அல்லாஹ் என்ன செய்வான், சோதிப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா, எது வந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நபி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதுதான். அல்லாஹ் என்ன எழுதி இருக்கிறானோ அதுதான் நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய முயற்சி இல்ல, நம்ம முயன்றாலும் அதை தடுக்க முடியாது, நாம முயன்றாலும் அதிலிருந்து மீள முடியாது என்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், பின்னும் வாங்க மாட்டோம். இந்த நம்பிக்கை இறை தூதர்களுக்கு எப்படிலாம் இருந்திருக்குது. அந்த குகையிலே அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கும் பொழுது
அங்கிருந்து தப்பு ஆயுதம் ஏந்திய அந்த மக்கத்து குறைஷிகள் கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு இருக்கும். அவருடைய வாதத்தை பார்க்கிறார்கள். குகையில் என்ன செய்றாங்க, உள்ள வந்துட்டு காலை பாக்குறாங்க. அவங்க குனிஞ்சு பார்த்தா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துடலாம், குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அபூபக்கர் சித்திக்க பார்த்தலாம். நிராயுத பணியாக 2 பேருமே இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் அந்த இடத்துல எப்படி அவங்க உறுதியோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களுடைய கால்கள் தெரிகிறது என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லுகிறார்கள், நாங்கள் இங்க 2 பேர் இல்லை, இங்க யார் இருக்கிறான், நம்மோட அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அங்க என்ன இருந்தா நமக்கு என்ன, அங்க என்னதான் எவ்வளவு பெரிய படை இருந்தாலும் இங்க அல்லாஹ் இருக்கிறாங்க, நமக்கே அந்த பயம். அப்ப எப்படி இப்படி இருக்க முடிஞ்சது, எப்படி சாத்தியம்? அந்த ஈமானுடைய பலம், அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கும் என்ற அந்த ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி, இதெல்லாம் நம்புறோம். அல்லாஹ்வை நம்புறோம், அவனுடைய தூதர்களை நம்புறோம், அவனுடைய வானவர்களை நம்புறோம், அவனுடைய வேதங்களை நம்புவோம், மறுமை நாள் உண்டென்று நம்புறோம். வல் கதிரி, விதி அல்லாஹ் விதித்தது, ஹைரிஹி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மையும் தீமையும் இறைவன் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நாம நம்பாத வரைக்கும் ஈமானை முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் வைத்திருப்பவர்களாக நாம் ஆக முடியாது. அப்ப நன்மையும் தீமையும் இறைவன் புறத்திலிருந்து வருது என்று நம்புவது ஈமான் என்பது உங்களுக்கு 6 உட்பிரிவுகளை கொண்டது. இந்த 6 சப்ஜெக்ட்லயே நீங்க குறைந்தபட்சம் 35 எடுக்காட்டி எப்படி பாஸ் பண்ண முடியும்? 5ல நீங்க 100 வாங்கிங்க, 1ல 0 வாங்குனீங்கன்னு சொன்னா நீங்க 600க்கு 500 மதிப்பெண்கள் பெற்றுக்கலாம், ஆனா பாஸ் பண்ண முடியாது. எல்லாத்துலயும் 37 175 ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டு போவோம், பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல அதிகமான மதிப்பெண்களும் ஒரு சப்ஜெக்ட்ல ஒண்ணுமே இல்லாம போனுச்சுன்னு சொன்னா மறுமையில நஷ்டம்தான். அப்போ இந்த மாதிரி நன்மையும் தீமையும் இறைவனின் பொறுத்தல நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப நாம இங்க நிக்கிறோம், கட்டட ஆடுக்குன்னு ஒரு செய்தி வருது, கொள்ளையும் சிவனா இல்லாம கட்டலாம். இந்த கட்டடம் ஆடுச்சுன்னா நான் தப்பிக்கணும்னு என்னுடைய கதிரில இருந்தா நிச்சயம் நான் தப்பிச்சிருவேன். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிடுவேன், மௌத்தா போயிடுவேன். வண்டி சாயுதுன்னு சொல்லி ஒரு இடத்துல விபத்து நடக்கும் பொழுது பேருந்துல போயிட்டு வண்டி சாயுது, நல்லா ஸ்லோவா வண்டி இப்படி சைட்ல சாயும் பொழுது ஏரிக்கரை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சாயும் பொழுது வண்டி சாஞ்சா மௌத்தா போயிடுவோம். ஒருத்தன் இறங்கி ஓடும்போது வண்டி விழுந்துருச்சு. அவரை தவிர அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டாங்க, அவர் மட்டும் நசுங்கி செத்தார். அப்போ விதி உங்களை எங்க இருந்தாலும் விட, விமானத்திலிருந்து விடும் பொழுது அதுல சிறிய குழந்தை தப்பித்து விடுவதை பார்க்கிறோம். சாதாரணமாக வீட்டில் தூங்கி கொண்டிருப்பவர்கள் மீது விமானம் விழுந்து இவர்கள் சாகிறத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் நமக்கு விதித்ததுதான் நடக்கும் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து விடுமே. ஆனால் ஏதாச்சும் ஒரு ஆபத்து என்று யாரும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அதே வார்த்தை சொல்லுவோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஆகவே நாம் என்ன செய்வோம், நிச்சயமாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் காப்பாற்றப்படுவோம், கொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் கொல்லப்படுவோம், தாக்கப்பட வேண்டுமோ தாக்கப்படுவோம். அப்ப அல்லாஹ் வச்சுதான் நடக்கும்போது நம்ம ஏன் அங்கலாய்க்கணும், நம்ம ஏன் அவசரப்படணும்? அதுக்கான உலகத்தில் நமக்கு அல்லாஹ் எந்த அறிவை கொடுத்திருக்கிறானோ அந்த அறிவை கொண்டு தப்பிக்க முயற்சி செய்வதும் அந்த எதிர்த்தாக்கல் நடத்துவதும் நமக்கு உள்ள கடமை. இதற்கு மேல ஒன்று நம்ம கையில இல்லைங்கும் பொழுது இல்லாத ஒன்றுக்காக நாம வருத்தப்படக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் படையோட அந்த ஃபிரௌன் விரட்டி கொண்டு வந்த நேரத்துல எதிரே கடலை சந்திக்கிறாங்க. அப்ப அந்த மூசாவோடு இருந்தவர்கள் என்ன சொன்னார்கள், மூசாவே நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம், சாதாரணமா மாட்டல, வசமா மாட்டிக்கிட்டோம். இங்கிட்டு போனா கடல்ல விழுந்து சாகணும், தண்ணி தான். இங்கிட்டு போனா ஃபிரௌனுடைய படை நம்மள ஒரு நசுக்குல நசுக்கிட்டு போயிடுவான். ஒரு எண்ணக்கூடிய அளவுக்கு நாம இருக்கோம், எண்ண முடியாத படையை அவன் வந்துட்டு இருக்கிறான். இது சாத்தியம், வசமா மாட்டிக்கிட்டோங்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏன் கவலைப்படுற, நிச்சயமாக என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான். இன்னமாய ரப்பி சையஹதி, நிச்சயமாக என்னுடைய இறைவன் என்ன செய்வான், எனக்கு வழிகாட்டுவான் என்று அந்த நம்பிக்கையோடு இருந்த பொழுது உலகத்திலே நடந்திராத ஒரு சம்பவமாக அதற்கு முன்னும் பின்னும் அல்லாஹ் என்ன செய்தான், நீரை பிளந்து அதன் மூலம் இவர்களுக்கு வழியை காட்டி ஓடிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கவில்லையா? அப்போ நம்பிக்கை கொண்டவர்களுக்கு எப்போதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி இருக்கின்றது. அந்த நம்பிக்கையில் சலனம் ஏற்படுவது சகாபாக்களுக்கும் சாத்தியமே, நமக்கு சாத்தியம். அதனால சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது நம்மகிட்ட ஈமான் இல்லையோ அப்படின்னு நாம பயப்பட வேண்டாம். இது ஒரு சோதனை வரும்பொழுது அப்படி வரத்தான் செய்யும். சகாபாக்களுக்கு வந்துச்சு, நல்லா சொல்லி காட்டுறான். ஆனா அது நாம என்ன செஞ்சிடக்கூடாது, அதன் வழியே போயிடக்கூடாது. அப்படி எண்ணம் வந்தாலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நிச்சயமா அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான் அப்படி என்று நாம என்ன செய்யணும், இது போன்ற விஷயங்களில் இருந்து படிப்பினை பெற வேண்டும். நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொய்யான காரணத்தை சொல்லி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பந்தத்தில் இருந்த இந்த குறைதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களும் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க இந்த ஒப்பந்தத்தை முறித்த செய்தி இவங்களுக்குள்ளார பரவ பொய்யான காரணம், வீட்டுல அதை மறந்து வந்துட்டேன், என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொருத்தனா நடுவ ஆரம்பிச்சிட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, முஸ்லிம்களுடைய அந்த படையின் எண்ணிக்கையும் ரொம்ப குறைஞ்சது. இதையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதே சூரத்து ஆஹ்ஸாப்ல 13வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், நயவஞ்சகர்கள் செயலை அல்லாஹ் என்ன செஞ்சான்னா இந்த வசனத்தின் மூலம் வெளிக்காட்டுகிறான்.
இந்த குறைலா அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒவ்வொன்றாக சொல்லி வெளியாக்கியது அல்லாஹ் இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் என்ன செய்யறான், அதை படம் பிடித்து காட்டுகின்றான். இந்த செய்தி உண்மையிலேயே இவங்க ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க, காபிர்களுக்கு உதவி செய்யறாங்க என்று தெரிந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. உடனே ஒரு துணியை எடுத்து முகத்தை மூடிக்கிட்டு ரொம்ப நேரம் அப்படியே படுத்துடுறாங்க. ரொம்ப நேரம் படுத்து என்ன இறைவன் செய்தியை எதிர்பார்த்தாங்களா, பிரார்த்தனை செய்தார்களாங்கிறது வரல. நீண்ட நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார்கள், முகத்தில் துணியை போட்டு மறைத்துக் கொண்டார்கள் பார்க்கிறோம். உடனே துணியை எடுத்துட்டு அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய வெற்றி நமக்கே என்று கூறி உடனே அவங்க பம்பரமாக சுழல ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் செய்தி வந்திருக்கும். அப்ப உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, முதல் பணியாக செஞ்சாங்க, ஒரு குரூப்பை கூப்பிட்டு பெண்கள் சிறுவர்கள் இவங்களெல்லாம் நீங்க பாதுகாத்துக்குங்க. சாத் இப்னு மாதையும் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு எதிரிப்படையை பலம் குறைப்பதற்கு 1/3 விளைச்சலை நாம உங்களுக்கே கொடுக்கிறோம் என்று இந்த சத்பான் குலத்தாரோடு நான் போய் பேசுறேன். 2 பேரையும் கூப்பிட்டு, இவங்க தான் மதீனாவுக்கு முக்கிய தலைவர்கள். நான் போய் பேசுறேன். இந்த மாதிரி பேசும் பொழுது அவங்க செய்யக்கூடிய அந்த உதவியை குறைஷிகளுக்கு செய்யக்கூடிய உதவியை சத்பான் குலத்தார்கள் பின்வாங்கி கொண்டால் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த போர்ல இருந்து நம்மளை நாம காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா? சாத் இப்னு மாதும் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? மதீனாவில் விளையக்கூடிய இந்த விளைச்சலை சத்பான் குலத்தாருக்கு 1/3 தரணும்னு வாக்குறுதியை கொடுத்து எங்களுடைய உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இது உங்களுடைய யோசனையாக இருந்தா இதுக்கு நாங்கள் ஒருபோதும் கட்டுப்பட மாட்டோம். ஏனென்று சொன்னால் அறியாமை காலத்திலே நாம் அந்த கோத்திரங்களுக்கு கட்டுப்படவில்லை. கண்ணியமிக்க இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆன நாம் இப்படி நாம் கட்டுப்பட்டு போக வேண்டுமா? அவர்களை நாம் சந்திக்க மாட்டோம், நம்முடைய வாழ்தான் சந்திக்கும்னு சொன்னாங்க பாருங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல நெகிழ்ந்து போறாங்க. அப்பவும் சொல்றாங்க, உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன். முகமது இங்க வந்த பிறகு உங்களுக்கு நிறைய சோதனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. மறுபடி அழிக்கப்படும் பொழுது இந்த கூட்டத்தால நீங்க எல்லாமே அழிக்கப்படும் பொழுது அந்த அவப்பேர் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லும் பொழுது மறுபடியும் அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஒருபோதும் இந்த இதுல இருந்து பின்வாங்க மாட்டோம், நாம் என்ன செய்வோம், போரிடுவோம் என்று போரிட்டார்கள். அப்படி அவர்கள் உறுதியாக நின்று போரிட்ட பொழுதுதான் சாத் இப்னு மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னின்று அவர்கள் போரிட்ட பொழுது அவங்களுக்கு பெருத்த காயங்கள் ஏற்பட்டுச்சு. ஏறத்தாழ 25-30 நாட்கள் இந்த முற்றுகை நடந்தது. இறுதியாக அவர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். சத்பான் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய நுவைம் இப்னு மசூத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் மட்டும் இந்த போரின் இடையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இது என்னுடைய சமுதாயத்துக்கும் தெரியாது, நான் உங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பாவத்துக்கு பரிகாரம் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ தனியாளா என்னப்பா பண்ண முடியும், நீ ஒரு ஆளு, நீ என்ன செய்ய முடியும், வேணும்னா நீ ஏதாச்சும் ஒரு தந்திரத்தை பயன்படுத்தி சூழ்ச்சி செய்து இந்த உன்னுடைய குலத்தாரை நமக்கு எதிராக வராம நீ திருப்பி விடு அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தந்திரத்தால் எதையும் செய்ய முடியும், போர் என்பதே ஒரு சூழ்ச்சி தான். அதாவது சூழ்ச்சி செய்யறாங்கன்னு சொன்னா இது அறிவுபூர்வ மேலோட்டமா பார்க்கும் இஸ்லாத்துக்கு மாற்றமானது. சூழ்ச்சி செய்யறது இருக்கிறது முஸ்லிம்களுக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, போர் என்பதே சூழ்ச்சி தான். போருக்கே அனுமதி இருக்குன்னா சூழ்ச்சிக்கே அனுமதி இல்லை. சூழ்ச்சி செய்யாம போர் புரிய முடியாது. நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாட்டி இருக்கிற மாதிரி பந்தா கட்டா நான் ஓடுவோம். அதனாலதான் மார்க்கத்துல போர்க்களத்திலே பொய் சொல்லுவதற்கு மார்க்கம் அனுமதி இருக்கிறது. அங்க போய் நின்று ஏன்ட்ட 3000 பேர் தான் இருக்கான்னு சொன்னா 10,000 பேருக்கு விளாசிட்டு போயிடுவோம். அப்ப இருக்கிறதை காட்டாமல் அல்லது 15,000 பேர் இருக்கிற மாதிரியான பொய்யான தகவல்களை வெளியே சொல்லுவது போர்க்களத்திலே அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்ற காரணத்தினால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, போர் என்பது சூழ்ச்சி தான். இந்த உலகத்தில் நடந்த அத்தனை போர்களையும் சற்று நேரம் கண்கள் மூடி சிந்திச்சு பாருங்க, எல்லாத்துலயும் ஏதோ ஒரு சூழ்ச்சி மடங்கி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எல்லா போர்லையும் வெளியில சொல்லக்கூடிய காரணத்துக்காக எவனுமே போர் புரியல. வெளியில ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காகத்தான் உலகத்தில் ஒவ்வொரு போரும் நடந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த போர் என்பதே சூழ்ச்சி தான் என்ற வார்த்தை எவ்வளவு ஒரு உள்ளார்ந்த அர்த்தமுடையதாக இருக்கிறது. 100% உண்மையான ஒரு வார்த்தை. அப்ப சூழ்ச்சியில் சூழ்ச்சி என்பது ஒண்ணுமே இல்லை. சூழ்ச்சிக்கு இல்லாத சூழ்ச்சி என்பது உங்களுக்கு தவறே இல்லை. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்ட உடனே இந்த நுவைம் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, பனு குறைலாவிடம் முதல்ல போறாங்க. போயிட்டு, நான் உங்களை எந்த அளவிற்கு உங்களை நேசிக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் இடையில் எவ்வளவு வலுவான ஒரு தொடர்பும் நட்பும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கிறாங்க. அப்ப அதுல ஒரு சிலர் வந்து ஆமா எங்களுக்கு தெரியுமா நம்மால் தான் நீ அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஊர் வந்து உங்களுடைய ஊர், மதீனாவுக்கு சொந்தக்காரன் தானே பனு குறைலா, பனு குறைலாவில் உள்ளவர் இவர். இந்த ஊர் உனக்கு சொந்தமான ஊர். இந்த ஊர்ல நீ இருந்து கொண்டு உன்னுடைய இங்க இருக்கிறது உன்னுடைய மனைவி, இங்க இருக்கிறது உன்னுடைய மக்கள், இங்க இருக்கிறது உனக்கு சொந்தமான வீடு, இதை விட்டுட்டு நீ எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை முஸ்லிம்கள் இந்த போரிலே வெற்றி பெறுவார்களே, அந்த போருடைய வெற்றிக்கு காரணம் இதுதான், முக்கியமான காரணம் இதுதான். போர் முடிந்த பிறகு இந்த சம்பவங்களை நம்ம ஒண்ணா பாக்குறோம். அப்போ இவர் வந்து சொல்றாரு, இது உன்னுடைய எல்லாமே இங்கதான் இருக்குது, ஆனா அங்கிருந்து வந்தானே மக்கத்து காப்பிர்கள் அவங்களுக்கு எதுவுமே இங்க இல்ல. அவன் என்ன செய்வான், போர் தோல்வி அடைஞ்சு அவன் வீட்டை பார்த்து அவன் போயிடுவான். நீ எங்க போவ, முகமதுட்ட வசமா மாட்டிக்குவான். எப்படி அந்த முறியடிக்கிறாங்க பாருங்க. ஆகவே உன்னுடைய நன்மையை வந்து நான் கருதுகிறேன். குறைஷிகள்கிட்ட இருந்து நீங்க என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட 4-5 பேரை வந்து பிடிச்சு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒருவேளை தோல்வி நடந்தாலும் இவர்களை முகமதிடம் கொடுத்து நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம், ஒரு பிணை கைதிகளாக அப்படின்ட்டு ஐடியா சொன்ன உடனே, ஆமா இது நல்ல ஐடியா தான், நம்மளை ஏமாத்தி இவன் தோந்து ஓடிட்டான்னு நம்ம முகமது வசமா மாட்டிக்குவோமே, அப்ப நாம என்ன செய்யணும், அவன்கிட்ட 4-5 பேர் கூப்பிட்டு இங்க வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முகமது நமக்கு வந்து என்ன செய்யறாரு, நமக்கு எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காக நுய்ம் இப்னு வந்து நமக்கு உதவிதான் செய்யறாரு என்று சொல்லி சரின்னு ஒத்துக்கிறாங்க.